வெல்கம் டு விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ரீசெண்டாக ஜென்ரல் தமிழுக்கு புது சிலபஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புது சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருப்போம். இப்போ என்னென்னா, இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாபிக், இப்போ தமிழை பொறுத்தவரையும் 85 கொஷின்ஸ் இலக்கணம் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. 15 கொஷின் தான் ஆல்ரெடி பழைய சிலபஸில் இருக்கிற பகுதி ஆ, அதுக்கப்புறம் இ, அந்த தமிழ் இலக்கியம், அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தொண்டும், இதை தான் இருக்க போகுது. அப்படிங்கும்போது 85 கொஷின்ஸ் வந்து இலக்கணம் சார்ந்த வினாக்களாக தான் இருக்க போகுது. அப்போ இதை அந்த 85 கொஷின்ஸை எப்படி நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு அந்த சிலபஸை புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இதை கவர் பண்ண முடியும். அப்போ டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொரு சிலபஸ் இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுனா அது என்ன படிக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினு, சந்திப்பிலைனா அது என்ன, வேறு பேரில் எப்படி சொல்லலாம், அப்படி எப்படி கொஷின் கேட்குறாங்க, குரில் நெல் வேறுபாடுன்னு சொல்கிறோம், அப்புறம் லகர வேறுபாடு, இணை எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், நெக்ஸ்ட்டு இந்தமாரி டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷினோட அதுக்கு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த டாபிக் என்ன சொல்ல வருது, அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இந்த ஒரு ஃபுல் வீடியோலாம் பார்க்க போகிறோம். இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ் சிலபஸ் ரொம்ப ஈஸி அப்படின்ற ஒரு கண்டிப்பாக ஒரு அந்த ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை தெளிவாக நம்ம பார்த்துருவோம். இப்போ இதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினை பொறுத்தவரையும் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற இலக்கணம் அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நார்மலாக குரூப் 2, குரூப் 4 இந்தமாரி எக்ஸாம்ஸ் தான் ஜென்ரல் தமிழ் வந்து தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அதை தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் அந்த 40 மார்க் எடுத்தால் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸோ அந்த டிபார்ட்மெண்ட் பேப்பரோ திருத்துறதுக்கு அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிற சிலபஸ் மேக்ஸிமம் இந்த 85 கொஷின்ஸில் அப்படியே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். அப்படிங்கும்போது அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சார்ந்த அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 42 இருக்கும். அந்த 42 கொஷினு நம்ம ஜென்ரல் தமிழில் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு 42 கொஷின்ஸ் இருக்குது. இதெல்லாம் கம்பைன் பண்ணி இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா, ப்ளஸ் அந்த லாஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரையிலையும் பகுதி ஆ, அதுக்கப்புறம் இ, அது ஒரு சில டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அதை எடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது ஈஸியாக நம்ம நல்ல மார்க் 95+ கண்டிப்பாக எடுக்க முடியும். அப்படி எடுத்தால் தான் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நல்ல போஸ்டிங் வாங்க முடியும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு சிலபஸை இந்த இலக்கணத்தை பொறுத்தவரையும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பட் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸில் என்னென்ன டாபிக், ஒரு சில டாப்பிக்லாம் ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக அந்த என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ சிலபஸை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பாருங்க, யூனிட் 1 அலகு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 25 கொஷின் கேட்குறாங்க. அதில் எழுத்து சொல் அப்படின்னு 2ஆக பிரிச்சுருக்காங்க. எழுத்து சொல் அப்படின்னு 2ஆக பிரித்து எழுத்தில் வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டும் ஒரு டாபிக் தான், தனித்தனியாக படிக்கக்கூடாது. அப்புறம் வல்லினம் மிகும் மிகா இடம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சந்திப்பிழை நீக்குதல், அது குரில் நெடில் வேறுபாடு, லகர அந்த இது மயங்கொலி பிழைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லா, அப்புறம் நானா ரா அப்படிங்கிறது, இன எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், இது மெயினாக எழுத்துக்களில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன், அதெல்லாம் ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ சந்திப்பிழை அப்படின்னு இங்கே இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், சொல்லில் வந்து அது இலக்கணத்தில் சொல் அப்படிங்கிறதுல வந்து எழுத்து சொல் யாப்பு அணி அப்படின்னு நம்ம தெரியும். எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிறது 5 வகையான இலக்கணங்கள் இருக்குது. அதில் சொல்லுலேயும் அந்த ஒற்றுப்பிழை கொடுத்துருக்காங்க, எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒற்றுப்பிழை சந்திப்பிழை எல்லாம் ஒன்று தான். அதுமாரி எதிர்ச்சொல் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எதிர்ச்சொல் திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஓர் எழுத்து ஓர் மொழி அதுவும் ரிப்பீட் ஆகுது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறது ஒரு தொழில் பன்மொழி, இது ரெண்டும் ஒரே மாரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது பார்த்துக்குவோம். இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அது ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சொல்லும் பொருளும் அது. ஸோ இந்தமாரி ஒரு சில இது ஹைலைட் பண்ணியிருக்கிறத வந்து ரிப்பீட் ஆகிற டாபிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், எழுத்தில் ஒரு 8 டாபிக் இருக்குது. இது ஈஸி தான். நம்ம அந்த இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் சிலபஸ் அவ்வளோதானா அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும். ஈஸியாக அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சொல் அப்படின்றத பொறுத்தவரையும் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லை கொடுத்ததுக்கப்புறம் அதில் வினைமுற்று, வினையச்சம், வினையால் இணையும் பெயர், பெயரச்சம், இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துப்பாங்க. அயற்சொற்கள் அப்படின்னா பிறமொழி சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறமொழி சொல்லேருந்து தமிழ் சொல்லை கன்வெர்ட் பண்ணுறது. ஆங்கிலம் டு தமிழ் கிடையாது, தமிழ் சொல் அது இங்கிலீஷை தவிர மற்ற சொல், வட சொற்கள், அந்த மலையாளம், அதுமாரி
வடமொழி சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த பிறமொழி சொற்கள் வந்து தமிழ் மொழி சொற்களை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அதை எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மேலே இப்போ தான் நம்ம பார்த்தோம். சந்திப்பிழை அதிலே வந்துடும். அப்புறம் வினைச்சொல் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அணிதல். வினைச்சொல்லாம் என்ன நம்ம தெரியணும், வேர்பு அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம். 2 இணைச்சொற்களோட வேறுபாடு என்ன, செரு அப்படின்னு 2 இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத கொஷினை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போ இது என்னது யூனிட் 1 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 பொறுத்தவரையிலையும் சொல்லகராதி அப்படின்னு சொல்லி ஒரு 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட் இலக்கணம் கிராமர் பேஸ் பண்ணி, சொல்லகராதி வெக்காபுலரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் பாருங்கள், எதிர்ச்சொல்லை எடுத்துருக்க மேலே நம்ம எதிர்ச்சொல் அப்படின்னாவே காமனாக ஒரு டாப்பிக்கில் எதிர்ச்சொல்லை முடிச்சிடணும் தான், தனித்தனியாக பார்க்க தேவையில்லை. ஓரெழுத்து ஓர் மொழி, இந்த ஓரெழுத்து ஓர் மொழிக்கு உரிய பொருள் கண்டறியணும் அப்படின்ற மாரி அது வரும். ஸோ அது இது ஒரு டாபிக் கிடையாது. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரே ஒரு பொருளை தான் தரும், அப்படி இருக்கிற நிறைய சொற்கள் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அதை எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்ப்போம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அப்புறம் பொருந்தாத சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர்செறிதல், ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், அப்புறம் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், அதுலேயே அதாவது யூனிட் 2 அந்த அலகு 2 வந்து 3 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. அலகு 2ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன். அதில் வந்து இந்த கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக பார்த்தலாம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. அப்புறம் ஊர் பெயரோட அந்த மறு பிழை திருத்துக, அந்த ஓர் அப்படின்றது. அதுக்கப்புறம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, அதான் திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருப்பாங்க. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல், இந்த இதில் எதைமாரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி புது சொல், அந்த எல்லாமே எக்ஸாம்பிள் இருக்குது. அதுக்கு ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷனோட நம்ம பார்க்கும்போது தெளிவாக அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அடைப்புக்குள் உள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க, இதுவும் ஈஸி தான். பொருள் தரும் ஓர் எழுத்து, அதான் ஓர் எழுத்து ஓர் மொழி தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. பல பொருள் தரும் ஒரு சொல் வந்து பல பொருளை தரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தாமரை அப்படிங்கிறது இந்த தன்னை பொருளை கொடுக்குது அப்படின்னு. அடுத்து பாருங்கள், 3வது யூனிட்டை பொறுத்தவரையும் 15 கொஷின் கேட்குறாங்க. எழுதும் திறன், ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம். அப்போ அதில் வந்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். ஒரு சொல்லை வந்து கரெக்டான சொற்களை மாற்றி கொடுத்து அது கரெக்டான சொல் எது அப்படின்றத கேட்குறது. செய்வினை செயற்பாட்டு வினை, தன்வினை பிறவினை, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரைதல். அப்புறம் மரபு, அதில் வந்து திணை பால், அப்புறம் காலம், இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு. அப்புறம் நிறுத்தல் குறி, கால் புள்ளி, இது கால் புள்ளி, இது அரை புள்ளி, இது முக்கா புள்ளி, இது முழு புள்ளி, முற்றுப்புள்ளி, அதான் முற்றுப்புள்ளி தான் முழு புள்ளி. அப்புறம் வியப்புக்குறி, வினாக்குறினா கொஷின் மார்க். அதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸில் எப்படி அதை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிறது. அந்த கொஷினோட ஆப்ஷன் பார்த்தாவே அது ஈஸியாக இது பண்ண முடியும். கலைச்சொற்களை பொறுத்தவரையும் அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் சர்ச் என்ஜின் அப்படின்னு எக்ஸாம்பிளோட கொடுத்துருப்பாங்க. நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம். அடுத்தது யூனிட் 5 அலகு 5 வாசித்தல், அப்புறம் புரிந்து கொள்ளும் திறன், ரீடிங் பேஸ் பண்ணி ரீடிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாரி கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷில் 15 மார்க்கு. இதில் பாருங்கள், கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான இது ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து ஒரு 4 கொஷின் கேட்பாங்க. அதை படித்தோம்னாவே அந்த 4 கொஷின் ஆன்சர் பண்ண முடியும் அந்தமாரி. அடுத்தது அந்த ஓமை தொடரின் பொருளறிகள், பொருளை தெரிஞ்சுக்கிறது, மரபு தொடரின் அந்த பொருளை தெரிஞ்சுக்கிறது, பழமொழி அதோட பொருளை கண்டுபிடிக்கிறது. இது வந்து இந்த ஆவணம் உள்ளடக்கம் புரிஞ்சுக்கிறதுனா இதுக்கு உள்ள ஆவணங்களை புரிஞ்சுக்கிறது. அது சேர்ந்தோட, அதாவது இந்த 3ஓட இது தான் அதோட டீட்டெயில்டாக புரிஞ்சு அதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது அது தனி டாபிக் கிடையாது. அடுத்தது பாருங்கள், எளிய மொழிபெயர்ப்பு, இப்போ டிரான்ஸ்லேஷன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இங்கிலீஷ் டு தமிழ், பென்ட்ரைவு, பிரிண்டரு, கம்ப்யூட்டரு, கீபோர்டு, விசைப்பலகை, கணினி, அச்சுப்பொறி, பென்ட்ரைவ், விரலி அப்படிங்கிறத இங்கிலீஷ்லேருந்து தமிழில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணிலாம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்பை வந்து புரிஞ்சுக்கணும், அதுக்காக அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் வழக்கம் போல் இலக்கியம், அப்புறம் தமிழ் அறிஞர்களும் தொண்டம் பகுதி, பார்ட் B and C தமிழில் இருக்கிற சிலபஸை கம்பைன் பண்ணி ஒரு 15 கொஷின்ஸாக மாற்றி
திருக்குறள் ஒரு 20 அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவை அஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, அப்புறம் கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. அறநூல்களை பொறுத்தவரையிலையும் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, சிறுகடுகம், திரிக்கடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையாரோட பாடல்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கொடுத்துருக்காங்க. தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா தமிழ் மொழி தொடர்பான செய்திகள், தமிழ் மொழி தொடர்பாக செய்திகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தமிழின் தொன்மை, அதோட பழமையான அதை சிறப்பு எப்படி, அப்புறம் அதோட திராவிட மொழிகள் அதிலேருந்து எப்படி தமிழ் இருந்துச்சு, தமிழ் பணி தொடர்பான செய்திகள், உவே சாமிநாதர் ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரர், லக்குவனர், இவங்களாம் தமிழ் பணியை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க. தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தேவநாய பாவனர், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்தனார், ஜியு போப், வீரமாமுனிவர். அடுத்து தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், யார், பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள், டி.கே. சிதம்பரநாதர், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். அவ்வளோதான் சிலபஸ். அப்போ இந்த 15 கொஷின் தான் இதில் பார்ட் பி அந்த சியில் இருக்கும். ஸோ அதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். அதை தெளிவாக அதை படிச்சுட்டு இந்த இலக்கணம் சார்ந்த இதை வந்து நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணோம். இப்போ இலக்கணத்துக்கு இதை டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் யூனிட் 1ல் நம்ம சொன்னோம் இலக்கணம் 25 கொஷினு. ஃபஸ்ட்டு எழுத்து, அதில் வந்து பிரித்து எழுதுக சேர்த்துழுதுக. இதை படிக்கணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புணர்ச்சி விதிகள், அதை பற்றி இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும். பட் ஆனால் அதை அப்ளை பண்ணி நம்ம பிரித்து எழுதணும் சேர்த்து எழுதணும்னா கண்டிப்பாக அது டைம் அதிகமாகும். பட் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நம்ம ஈஸியாக எப்படி இது பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சப்போஸ் ஏதாவது ஒரு இது பிரிக்க முடியினாலும் இதை பயன்படுத்தி நம்ம பண்ண முடியும். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக வந்து அது தெரியணும். இப்போ புணர்ச்சி அப்படின்னா என்னது, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்னு 2 இருக்குது. இயல்பு புணர்ச்சியில் இப்போ தாய்மொழி அதை சேர்த்து எழுதும்போது தாய்மொழி அது நடுவில் எதுவுமே சேராது, இல்லை வேறு எழுத்து மாறாது, இல்லை ஏதாவது ஒரு எழுத்து அழியாது, அதாவது தோன்றாது, திரியாது, கெடாது. அப்போ இயல்பாகவே 2 எழுத்து சேர்றது. ஃபஸ்ட்டு தாய் அப்படிங்கிறது நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க, மொழி அப்படிங்கிறது வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது நடுவில் ஏதாவது புணர்றது தான் அந்த புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தாய்மொழி சேர்த்து எழுதும்போது தாய்மொழி தான் நமக்கு கிடைக்கும். உடல் ப்ளஸ் ஓம்பல் உடலோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லு ப்ளஸ் ஓ லோ அப்படின்னு மாறும். ஓகே, இது வந்து இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சியை பொறுத்தவரையிலும் தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் தாய் அப்படின்னா அது சேர்த்து எழுதும்போது தமிழ் தாய் இத்து வந்து நடுவில் சேருது. அப்போ ஒரு எழுத்து நடுவில் சேரும்போது அது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். திரிதல் விகாரம் அப்படின்னா வில் ப்ளஸ் கொடி, அப்போ வில் ப்ளஸ் கொடியை சேர்த்து எழுதும்போது விற்கொடி அப்படின்னு மாறும். அப்போ அந்த இல்லுக்கு பதிலாக இருன்னு மாறுது, ஒரு எழுத்து 100 எழுத்தாக மாறுறதுக்கு பேர் தான் திரிதல், மாறுபடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது திரிதல் விகாரம். கெடுதல் விகாரம் அப்படின்னா மரம் ப்ளஸ் வேர், அந்த இம்மு வந்து மறைஞ்சி அது சேர்த்து எழுதும்போது மரவேர் அப்படின்னு மாறுது. அப்போ வந்து கெட்டு போச்சு, நடுவில் இருக்கிற அந்த இம்மு வந்து கெட்டு போச்சு, அது நீங்கிடுச்சு, அதை தான் கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசிக், இது 10 மார்க்னா பத்தாது. இந்தமாரி ஒரு பேசிக்காக தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் பேசிக்காக அந்த ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு வீடியோவில் அது பேசிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸோட ஒவ்வொரு டாப்பிக்கும் இன்ட்ரடக்ஷனோட தெளிவாக அடுத்தடுத்தது உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஃபுல் சிலபஸ்க்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு தெரியும், தமிழுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபுல் சிலபஸ் அவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அதேமாரி இப்போ நியூ சிலபஸ்க்கும் நம்ம சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ புணர்ச்சி விதிகள், இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, தமிழ் ப்ளஸ் ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், இல்லும் ஆவும், இது வந்து உடல், ஆ அப்படிங்கிறது உயிர், அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றா பெய் லா அப்படின்னு மாறும், ஒன்றுவது இயல்பே. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதை டீட்டெயிலாக பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ப்ரீவியஸ் இயர் கொஷின் அந்த பேஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது அது தெளிவாக நம்ம அதை பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில். ஈறுபோதல், வெண்மை ப்ளஸ் குடை, வெண்குடை, அந்த மையை வந்து ஈறுபோதல் விதிப்படி பையன் கேட்டு போயிடும். அப்புறம் இனமைகள், ஆதிநீடல் அப்படின்னு நிறையா விதிகள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ பாருங்கள், பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீள் உழைப்பு, அதை பிரிச்செழுதுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீள் ப்ளஸ் உழைப்பு பிரிச்செழுதும் போது 2 இதுவும் அதை பிரித்தோம்னா அதுக்கு மீனிங் வரணும். அது பிரிக்கும் போதே நீள் உழைப்பு அப்படின்னா நீள் ப்ளஸ் உழைப்பு, நீள் உழைப்பு, நீள் உழைப்பு, அதை அந்த பிரிச்செழுதுன சேர்த்து படிக்கும்போது இந்த வார்த்தை வரணும். ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது அது தெளிவாக அது வரும்.
நிலத்தின் இடையே, நிலத்தின் இடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே, நிலத்தின் இடையே. வானம் ப்ளஸ் அறிந்த, வானம் அறிந்த, இம்மு ப்ளஸ் ஆ மா அப்படின்னு மாறும். வானம் அறிந்த. இப்போ பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிரித்தெழுதுக அப்படின்னா நீள் உழைப்பு அப்படின்னா நீள் ப்ளஸ் உழைப்பு. அடுத்ததும் பிரித்தெழுதுக தான். இது வந்து பிரித்தெழுதுக்கு உள்ள எக்ஸாம்பிள், இது வந்து சேர்த்தெழுதுக உள்ள எக்ஸாம்பிள். இப்போ நீள் உழைப்பு பிரித்து எழுதணும்னா நீள் ப்ளஸ் உழைப்பு அப்படின்னு எழுதலாம். நிலத்தின் இடையே அப்படின்ற சொல்ல வந்து பிரித்து எழுதணும் அப்படின்னா நிலத்தின் ப்ளஸ் இடையே அப்படின்னு பிரித்து எழுதலாம். சேர்த்தெழுதுகளை பொறுத்தவரையிலையும், இந்த டாப்பிக்கை பொறுத்தவரையிலையும் வானம் ப்ளஸ் அறிந்த, வானம் அறிந்த, இடம் ப்ளஸ் எங்கும், இடம் எங்கும் எப்படின்னு சொல்லிட்டு கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்தமாரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது ஃபஸ்ட்டு டாபிக். இப்போ புணர்ச்சி விதிகளை தெரியணும். இப்போ புணர்ச்சினா என்னென்ன வகைகள் இருக்குது, இதெல்லாம் ஓல்டு புக்லேயே கொடுத்துருக்காங்க, புது புக்லேயும் இருக்கும். அது தெளிவாக அது டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். இப்போ அது பேசிக்காக ஓவர்வியூ தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், சந்திப்பிழையை பொறுத்தவரையிலையும் சந்திப்பிழை என்ன சொல்லலாம், ஒற்றுப்பிழை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சந்திப்பிழை நீக்குதல் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். வல்லின மிகும் இடங்கள், வல்லின மிகா இடங்கள் எல்லாமே ஒன்று தான். இப்போ சந்திப்பிழைனாவே சந்திப்பிழை நீக்குதல், ஒற்றுப்பிழை நீக்குதல், வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் எது அப்படின்னு எப்படி கேட்டாலும் இந்த ஒரு டாபிக் தான். அப்போ இதுக்கு மெயினாக நம்ம என்ன தெரியணும், இந்த கச தப அப்படிங்கிறது தான் மிகும் அப்படிங்கிறத தெரியணும் நமக்கு. வல்லினத்தில் அந்த கச தப அப்படிங்கிற 4 எழுத்துக்கள் தான் அந்த ஒற்று எழுத்துக்கள் வந்து நடுவில் மிகும் மிகா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமாக மிகும் அப்படிங்கிறதுல 2 இது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதை வச்சே நம்ம கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ எங்கே வெளிப்படையாக வருதோ அந்த இடத்துல வல்லினம் மிகும். இப்போ இங்கே கொஸ்டின் பார்க்கும்போது பார்ப்போம். அதேமாரி நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ, நான்காம் வேற்றுமை ஐ ஆல் கூ இன் அது கண், அந்த வேற்றுமை உறுப்பு தெரியும். அப்போ அந்த நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ அப்படிங்கிறது வெளிப்படையாக வரும்போது அந்த இடத்துலையும் வல்லினம் மிகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது பேசிக், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சே நம்ம அதை ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், மிகா இடங்களை பொறுத்தவரையும் இது சாம்பிளுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். இது டீட்டெயில் வீடியோ நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் தமிழ் பழைய சிலபஸ்க்கு அந்த பகுதியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். இதெல்லாம் நம்ம நடத்திருக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி இந்த லாஸ்ட் யூனிட்டுக்கும் நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம், செக் பண்ணி பாருங்கள். 8, 10 இதை தவிர மற்ற எண்ணு பெயர்கள்லாம் வந்து மிராது. 8 பாட்டு, 8 தொகை, 10 பாட்டு அப்படின்னு நம்ம படிப்போம். அதில் வந்து மிகும் அது 2 எண்ணு 8, 10 அந்த 2 எழுத்துக்களை தவிர மற்ற எதுக்கு இந்த எண்ணு பெயர்களில் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடர் இரட்டை கிளவியில் மிகாது. இந்தமாரி இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸோட டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சந்திப்பிழையை பொறுத்தவரையும் ஒற்றுப்பிழைன்னு சொல்லலாம், வல்லினம் மிகும் மிகா அப்படிங்கிறது தான் அது. பாருங்கள், சந்திப்பிழைக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்குறாங்க. சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. சிற்பக்கலை லை, அப்போ லை இல்லு ப்ளஸ் ஐ லை அப்படின்னு வரும். அப்போ ஐ வெளிப்படையாக வருது, அந்த இடத்துல வல்லினம் மிகும், அப்போ அங்கே மிகுது, அவ்வளோதான். கலைக்கூடமாக திகழ்கிறது அப்படின்ற டீட்டெயில் நம்ம அதை பார்ப்போம். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். தனி இப்பு இங்கே ஒரு இத்து, இதெல்லாம் மிகும். அப்போ இந்த எல்லா செட் ஆஃப் ரூல்ஸ் எங்கெல்லாம் மிகணும் எங்கெல்லாம் மிகக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதை வச்சு நம்ம கொஸ்டினை அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு புரியும். பட்டு பேசிக்காக இது. அதுக்கப்புறம் எந்த இடத்துல எந்த ஆப்ஷனில் அந்த வல்லின எழுத்துக்கள் வந்து அதிகமாக மிகுதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். அது ஒரு ட்ரிக். சப்போஸ் ஏதோ கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல அதிகமாக இருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், குரில் நெடில் வேறுபாடு. சந்திப்பிழையை பார்த்தாச்சு. குரில் நெடில் வேறுபாடு அப்படின்னா என்னது, குறில் எழுத்து நெடில் எழுத்து க கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் வி வி அப்படின்றோம். அப்போ இது குறில் எழுத்து, இதுவும் குறில் எழுத்து. நெடில் எழுத்து, இது நெடில் எழுத்து. இப்போ இது ரெண்டுக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ பாருங்கள், குரில் நெடில் வேறுபாடு. கண் கான், கண் கான் அப்படின்னு கொடுக்குறாங்க. கண் அப்படின்னா உறுப்பு, நம்ம பார்க்குற கண், மூக்குக்கு மேலே இருக்கிற அந்த 2 கண்கள். கான் அப்படின்னா காட்சி அளிக்கிறது, அதாவது பார்க்குறது. கான் அப்படிங்கிறது அதாவது ஒரு இதை பார்க்குறது, அதான் காட்சி. ஓகே. ஒளி மற்றும் வேறுபாடு அறிந்து சரியான இணை. பாருங்கள், விதி வீதி, விதி வீதி. விதி அப்படின்னா சட்டம். விதி 15, விதி 16 அப்படின்னு நம்ம அரசியல் கான்ஸ்டியூஷனில் நம்ம படிப்போம். இப்போ ஆர்டிக்கல் அப்படிங்கிறது தமிழில் விதி அப்படின்னு சொல்லுவோம். அதனால் விதி அப்படின்னா சட்டம், வீதி அப்படின்னா தெரு, வீதி அப்படிங்கிறது தெரு. ஸோ இந்தமாரி குறில் நெடில் வேறுபாடு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். பட் ஆனால் தமிழில் நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், இப்போ 3 டாபிக் முடிஞ்சிருச்சு. என்னென்னா அது பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக புணர்ச்சி விதி பார்க்கணும். அதில் அந்த என்னென்ன டைப் இருக்குது, பிரித்து எழுதும் போது சேர்த்து எழுதும் போது உள்ள அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ் பண்ணி உள்ளது.
அப்புறம் சந்தி பிழையை பொறுத்தவரை ஒற்றுப்பிழை வல்லினம் மிகும் மிகா அந்த இடங்களை தெரிஞ்சுக்கணும் தெளிவாக. அதுக்குள்ளே ரூல்ஸை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணணும். குறில் நெறில் வேறுபாடு அதுக்குள்ளே மீனிங்கு. இப்போ 4வது டாப்பிக்கை பொறுத்தவரையும் லகர 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 அப்படிங்கிற வேறுபாடு, நகர நகர ரகர ரகர அப்படிங்கிற வேறுபாடு. அதுதான் இது வந்து மயங்கொலி பிழைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மயங்கொலி பிழைகள் அற்ற சொற்கள் அப்படின்றத சொல்லுவாங்க, இல்லை ஒலி வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம லா 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 அப்படிங்கிறத அந்த வேறுபாடு வரும். இப்போ சவுண்டு ஒலி, இந்த லீ போட்டோம் இது வந்து சவுண்டு, அதே இந்த லீ போட்டோம் அப்படின்னா இது ஒலி, இது வந்து என்னது வெளிச்சம், அது வரும். அப்போ இந்த 3 இதுக்கும் வேறுபாடுகள். இப்போ பாருங்கள் 3 இது பார்த்துங்க, லா எடுத்துட்டோன்னா 3 லா இருக்குது. அது எக்ஸாம்பிள் வந்து இப்போ லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஷின் தான். சூழ் 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 அப்படிங்கிறது அதுக்குள்ள மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு நிறைய வார்த்தைகள் படிக்கணும். இப்போ சூழ்னால் அதை என்ன மீனிங், ஒவ்வொன்றுக்கும் என்ன கற்றுக்கணும். ஊன் ஊன், அரை அரை. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு உள்ள எக்ஸாம்பிள் பாருங்கள், லகர இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு உள்ள எக்ஸாம்பிள் தான் ஃபஸ்ட்டு கொஷினு. சூழ் 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 இந்தமாரி 3 இது கொடுத்து அதுக்கு என்ன மீனிங் கேட்பாங்க. கருப்பம் சுற்று சபதம் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது நகர நகர வேறுபாடு, அதுக்கு என்னது ஊன் அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் 2 சுழியின் 3 சுழியின் வந்துச்சுன்னா உணவு, 2 சுழியின் வந்துச்சு அப்படின்னா அந்த ஊன் வந்து இறைச்சி. ஸோ இந்தமாரி நகர நகர வேறுபாடுக்கு நம்ம இந்த நகர நகர வேறுபாடுன்னு வரும். ஒளி வேறுபாடு அப்படின்னு தான் கொஸ்டினே வரும். அடுத்து பாருங்கள், ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. அரை அரை, இந்த ரா ரா 2 ரா இருக்குது. இந்த ரா வந்துச்சுன்னா என்ன, இந்த ரா வந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறது. இந்த ரா வந்து அரை வந்து பாதி, ஒரு இதில் பாதி அப்படிங்கிறது தான் அரை. இந்த ரா அரைதல், கன்னத்தில் போய் அரைகிறது அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதை வேறுபாடை புரிஞ்சுக்கணும். அப்போ நிறைய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். இதில் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, பட் தெளிவாக அதை படிச்சிட்டோம் அப்படின்னா இதுலேயும் நம்ம ஈஸியாக மார்க் பண்ண முடியும். அடுத்து பாருங்கள், இணை எழுத்துக்களை பொறுத்தவரையும் ப்ரீவியஸ் கொஸ்டின் இல்லை, பட் இருந்தாலும் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். இணை எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு இதுக்கு ஒரு இணையான எழுத்துக்கள். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, கசட தபர அப்படிங்கிறது வல்லின எழுத்துக்கள், ஞஞான நம்மன அப்படிங்கிறது மெல்லின எழுத்துக்கள். அப்போ வல்லினத்துக்கு மெல்லினம் அப்படிங்கிறது தான் இணை எழுத்து, மெல்லினத்திற்கு வல்லினம் அப்படிங்கிறது தான் இணை எழுத்து. அப்போ வல்லினத்துக்கு மெல்லினமும் மெல்லினத்துக்கு வல்லினமும் அது 2 இணை எழுத்துக்கள். ஆனால் நடுவில் இருக்கிற இடையின எழுத்துக்கள் இருக்குது பாருங்கள், எரள வளலை, அதுக்கு அதே தான் இணை எழுத்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உயிர் எழுத்தை பொறுத்தவரையிலையும் நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்து இணை எழுத்து. ஆ அப்படிங்கிறதுக்கு ஆ அப்படின்னு வந்துடும், ஈ அப்படிங்கிறது ஈ, ஊ அப்படிங்கிறது ஊ, ஏ அப்படிங்கிறது ஏ, ஐ வந்து நெடில் எழுத்து தான், ஐயும் அவ்வும் நெடில் எழுத்து. பட் ஆனால் அதுக்கு குறில் எழுத்து கிடையாது. ஐ அப்படின்னு நம்ம சொல்லும் போதே ப்ரொனன்ஸில் வந்து அந்த ஈன்னு லாஸ்ட்டாக முடியும். அப்படிங்கும்போது ஐக்கு வந்து ஈ தான் இணை எழுத்து. அவு அப்படிங்கும்போது ஊ அப்படிங்கிறது தான் அது லாஸ்ட்டாக முடியுது. அப்படிங்கும்போது அவு அப்படிங்கிறதுக்கு ஊ தான் இணை எழுத்து. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸை தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ இதை வச்சு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ சிங்கம் அப்படின்ட்டுருக்கு. இங்கே இங்கு கா 2 எழுத்துக்கு எடுத்துக்கிறோம். இங்கு அப்படிங்கிறது என்னது, மெல்லினத்தில் இருக்கிற எழுத்து தான் இங்கு. கா அப்படிங்கிறது என்னது, வல்லினத்தில் இருக்கிற எழுத்து. அப்போ அது 2 தான் இணையாக வரும், பக்கத்தில் வேறு எதாவது வராது. அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படிங்கிறதுக்கு இங்கு கா, அந்த வல்லினம் மெல்லினம் தான் பக்கத்தில் வரும். பங்கு அப்படின்னா இங்கு இக்கு ப்ளஸ் ஊ கூ, அப்போ இக்கு அப்படிங்கிறது வந்து என்னது வல்லின எழுத்துக்கு. அப்போ அந்தமாரி தான் வல்லினமும் மெல்லினமும் தான் பக்கத்தில் வரும். அதுக்கு பேர் தான் என் பக்கத்தில் இன்னொருத்தன் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு இணையானவன் அப்படின்றத ஒரு இது. அந்தமாரி தான் வல்லின எழுத்துக்கு மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள், இல்லை மெல்லின எழுத்துக்கு வல்லினம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் நடுவில் இருக்கிறவனுக்கு அவனுக்கு தான் அந்த இணை எழுத்துக்களாக சொல்கிறான். அப்போ எரள வரலை அப்படிங்கிற இடையின எழுத்துக்களுக்கு இப்போ இது லா இருக்குது அப்படின்னா அதுக்கு இணை எழுத்துக்கள் அதை தான். அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே பார்ப்போம். உயிரெழுத்துக்களை பொறுத்தவரையும் நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்து இணை எழுத்தாக வரும். அப்புறம் அந்த ஐக்கு வந்து ஈ, அவுக்கு வந்து ஊ அப்படிங்கிறது வரும். இப்போ இது புக்லேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. மெல் இனத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்குறாங்க. மஞ்சள், வந்தான், கல்வி, தம்பி. இதை பிரித்து பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ மஞ்சள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இஞ்சி சாவை பிரித்து எழுதணும் அப்படின்னா இச்சு ப்ளஸ் சா அப்படின்னு எழுதலாம். இஞ்சிங்கிறது என்னது, இந்த மெல்லின எழுத்துக்கள். இச்சு அப்படிங்கிறது வல்லின எழுத்துக்கள். அப்போ அது பக்கத்தில் சாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா
இச்சி ப்ளஸ் ஆ அப்படின்னு எழுதலாம். இச்சி ப்ளஸ் ஆ. இப்போ சா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கு பிரித்து எழுதும்போது ஃபஸ்ட்டு இச்சு தான் வருது. அப்போ இஞ்சி இச்சி. அப்போ இது ரெண்டும் இது வந்து மெல்லின எழுத்து, இது வந்து வல்லின எழுத்து, அது ரெண்டும் தான் இணையாக வருது. அப்போ மஞ்சள் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இது மெல்லினத்துக்கு இணையான அந்த வல்லின எழுத்துக்கள் தான் வருது, அது கரெக்ட். வந்தான் இந்து, அது தாவை பிரித்து எழுதும் போது இத்து ப்ளஸ் ஆ அப்படின்னு எழுதலாம். இந்து இத்தும் அது ரெண்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா மெல்லின எழுத்து, அதுக்கப்புறம் வல்லின எழுத்து வருது, அது கரெக்டு தான். தம்பி இம்பு, அது இம்மு அப்படிங்கிறது மெல்லின எழுத்து. பியை வந்து பிரித்து எழுதணும்னா இப்பு ப்ளஸ் இ அப்படின்னு நம்ம எழுத முடியும். அப்படிங்கும்போது அந்த இப்பும் இம்மும் மெல்லினம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து வல்லினம் வருது, கரெக்டாக வருது. அப்போ மெல்லினத்துக்கான இணை எழுத்துக்கள் இந்த ஃபஸ்ட்டு 3. ஆனால் கல்வியை பிரித்து எழுதும் போது இல்லு கா விட்டுருங்க, இல்லு எடுத்துக்கிறோம். வியை பிரித்து எழுதும் போது இல்லு ப்ளஸ் வி அப்படின்னு எழுத முடியும். சரி, இல்லு ப்ளஸ் இ அதுதான் வி அப்படின்னு வரும். இந்த இ வி வராது, ஈன்னு வரும். இப்போ இல்லு ப்ளஸ் இ வி வரும். இப்போ இல்லு அது பக்கத்தில் 100 இல்லு தான் வருது. அப்போ ஏன் அப்படின்னா கல்வி அப்படிங்கிறது இடையினத்துக்கான அந்த இணை எழுத்துக்கள் அப்படின்னு வரும். அப்போ இடையினம் வந்துச்சுன்னா அந்த லா கல்வி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு இல்லு பக்கத்தில் 100 இல்லு தான் வருது. அப்போ இடையினத்துக்கு இணை எழுத்துக்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அதே எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். வல்லினத்திற்கு இணை எழுத்துக்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா மெல்லின எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். மெல்லினத்துக்கு எது இணை எழுத்துக்கள்னு கேட்டாலும் வல்லினம் தான் இணை எழுத்துக்கள். உயிரெழுத்துக்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நெடிலுக்கு குறிலாவும் ஐக்கும் ஐக்கும் அவுக்கும் அந்த ஐக்கு வந்து இ அவு அப்படிங்கிறதுக்கு ஊ, அவ்வளோதான். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஸ்டின் அடிச்ச முடியும். இதில் பாருங்கள், தவறான சொல்லை வட்டமிடுக. அப்போ இதுக்கு வந்து மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல், இது 3மே மெல்லினத்திற்கான இணை எழுத்து தான். இந்த கல்வி அப்படிங்கிறது இடையினத்துக்கான இணை எழுத்து. அப்படிங்கும்போது அதுதான் தவறான சொல், அதுதான் ஆன்சர். இதில் தவறான சொல்லை வட்டமிடுக அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கண்டான், வென்றான், நண்டு, வண்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இன்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அதாவது இது எல்லாமே அந்த மெல்லினம் அந்த வல்லினம் அது ரெண்டும் சேர்ந்து தான் வரும். ஆனால் அந்த வென்றான் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த வென்றான் வே எடுத்துடுறோம். இன்னும் பக்கத்தில் ரா இருக்குது பார்த்திங்களா, அந்த ராவை எப்படி எழுதலாம்னா இரு ப்ளஸ் ஆ அப்படின்னு நம்ம எழுத முடியும். பட் ஆனால் இன்னுக்கு இணையான எழுத்து என்ன மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்னுக்கு இணையான எழுத்து வந்து ரா தான் வரும், இந்த ரா வரக்கூடாது. அப்படிங்கும்போது இங்கே வந்திருக்கு என்ன வந்திருக்கு, வென்றான் அப்படிங்கிறதுக்கு வந்து வென்றான் இந்த ரா வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் இந்த ரா வந்திருக்கு. அப்படிங்கும்போது இதுதான் தப்பு, தவறான சொல்லை வட்டமிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வென்றான் அப்படிங்கிறது இன்னுக்கு பக்கத்தில் இந்த ரா தான் வரணும், இது வராமல் இந்த ரா வந்திருக்குது, அதனால் தப்பு அது. இது வந்து அந்த இணை எழுத்துக்கான 2 புக் பேக் கொஸ்டினே அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இணை எழுத்துக்கள்னால் அதான், தெளிவாக அதை பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுட்டு எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீடியோ ரெக்கார்டாக தான் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ சுட்டு எழுத்துக்களை பொறுத்தவரையிலையும் 3 எழுத்து தான், ஆ இ ஊ. அந்த ஊ அப்படிங்கிறது இப்போ பழக்கத்தில் இல்லை, அது வழக்கத்தில் இல்லை. இப்போ சுட்டு எழுத்துக்களை மெயினாக நம்ம பார்த்துருவோம். சுட்டு எழுத்துக்கள் ஆ இ ஊ அதுதான் சுட்டு எழுத்துக்கள். அது இது உது அப்படின்றத ஆரம்பிக்கும். பாருங்கள், அகச்சுட்டு அப்படின்னா அந்த சுட்டு எழுத்துக்களை ரிமூவ் பண்ணும்போது பொருள் தராது, அதான் அகச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்னா அந்த சுட்டு எழுத்துக்களை ரிமூவ் பண்ணாலும் பொருள் தரும். அண்மை சுட்டு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற எழுத்துக்கள் தான், பக்கத்தில் ஒரு பொருளை அதாவது பக்கத்தில் ஒருத்தனையோ பக்கத்தில் ஒரு வீட்டையோ குறிக்கிறது தான் அண்மை சுட்டு. செய்மை சுட்டு அப்படிங்கிறது செய்மை சுட்டு அப்படிங்கிறது தூரத்தில் இருக்கிறவங்கள பற்றி சுட்டி காட்டுறது. சுட்டு எழுத்துக்கள்லாம் ஒருத்தரை சுட்டி காட்டுறோம், இவங்க, இவன், அவன், இது, அது, உது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுறோம். அந்த வீடு, இந்த வீடு, அந்த மரம், இந்த மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் இதை வந்து சுட்டி காட்டுறதுக்கு, ஸ்பெசிஃபிக்காக சுட்டி காட்டுறதுக்கு இந்த சுட்டு எழுத்துக்கள் பயன்படுத்துகிறோம். சுட்டு திரிபு அப்படின்னா ஆ வந்து அந்த, ஈ வந்து இந்த அப்படின்னு சொல்லி மாறும். அவ்வீடு அப்படிங்கிறது அந்த வீடு, இவ்வீடு அப்படின்னா இந்த வீடு அப்படின்றத மாறும். இப்போ டீட்டெயிலாக பார்த்தலாம். இப்போ சுற்றெழுத்துக்களில் அது, இது, உது அப்படின்றத ஜென்ரலாக இருக்கும். அகச்சுட்டு அப்படின்னா அதாவது அந்த சுற்றெழுத்துக்கள் இ உ அந்த ஆ அப்படிங்கிற எழுத்துக்கள் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது பொருள் கொடுக்காது. இவனில் வந்து ஈ எடுத்துட்டோம் அப்படின்னா வன் அப்படின்னு தான் இருக்கும், அது பொருள் வராது. அப்போ இவன், அவன், இது, அது, அதில் இ ஆ அது ரெண்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா பொருள் மீனிங் கொடுக்காது, அதனால் அகச்சுட்டு. புறச்சுட்டு பொறுத்தவரையிலையும் வெளியில், புறம் அப்படின்னா வெளியே அப்படின்றத மீனிங். இப்போ புறச்சுட்டு அப்படியே பொறுத்தவரையிலையும் அவ்வானம், இம்மலை, இந்நூல் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது.
இப்போ அவ்வானம் அப்படின்னா ஆ எடுத்துட்டோம் அப்படின்னா வானம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. எடுத்துட்டோம் அப்படின்னா மலை, எடுத்துனா இங்கே நூல் அப்படின்றத பொருள் இருக்குது. அப்போ அந்த சுட்டெழுத்துக்களை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் அது ஒரு வார்த்தையாக ஒரு மீனிங்காக இருக்கும் அப்படின்றத இந்த புறச்சுட்டு சொல்லுது. அண்மைனா என்னது? பக்கத்தில். சேய்மை அப்படின்னா தூரம். இப்போ அண்மை அப்படின்னா இவன், இவர், இது, இவை, இம்மரம், ஏன்னா பக்கத்தில் இருக்கிறத குறிக்குது. இந்த மரம், இந்த வீடு, இந்த பையன், இந்த பொண்ணு, இது, இவன் அப்படின்ட்டு. செய்மை அப்படின்னா அவன், அவள், அது, அவைகள், அவ்வீடு அப்படிங்கிறத குறிக்கிறது. சுட்டு திரிப்பை பொறுத்தவரையிலையும் ஆ அப்படிங்கிறது வந்து அந்த அப்படின்னு திரிஞ்சு போயிடும். அப்போ அவ்வீடு அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த வீடு அப்படின்றத மாறும். அதுமாரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவ்வீடு அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த வீடு அப்படிங்கிறத சொல்லலாம். அதான் இங்கே இருக்குது. சுட்டு திரிப்பு அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிறது அந்த இந்த அப்படிங்கிறத மாறிடும். அப்புறம் உது, உவன் அப்படிங்கிறது வந்து இப்போ யூஸ் பண்ணல, பழங்காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே ஒருத்தன் இருக்கான், இங்கே ஒருத்தன் இருக்கான், நடுவில் இருக்கிறவனை நோட் பண்ணுறதுக்காக இவன், அது உவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உவன் அப்படின்ட்டு. உவன், உது அப்படின்னா இதுவும் இல்லை அதுவும் இல்லை, நடுவில் இருக்கிறத பற்றி சொல்கிறது. அப்போ இது அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறது, அது அப்படின்னா அது அப்படின்ற வச்சுக்கலாம். நடுவில் இருக்கிறத சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா உது, நடுவில் இருக்க ஒரு பையனை குறிக்கணும் அப்படின்னா உவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசிக்காக சுட்டெழுத்துக்களை பற்றி நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள். இப்போ வினா எழுத்துக்களும் அதையும் ஈஸி தான். இப்போ வினா எழுத்துக்களை பொறுத்தவரையிலையும் இதில் பாருங்கள், மொத்தம் ஒரு 5 எழுத்துக்கள் இருக்குது. ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்றது தான் வினா எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு வார்த்தைக்கு முதல்ல வர்றது, அதாவது ஸ்டார்டிங்லேயே வருது. இப்போ காசி அப்படின்னா கா அப்படிங்கிறத முதல் எழுத்து. அதேமாரி ஒரு மொழிக்கு முதல்ல வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஏ, யா. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எங்கு போனேன் அப்படிங்கிறதுல எங்கு அப்படிங்கிறதுல ஏ தான் ஃபஸ்ட்டு வருது. யாருக்கு கொடுக்குறீங்க, யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ யா, இப்போ யா அப்படிங்கிறது ஒரு மொழிக்கு முதல்ல வர்றது தான் இந்த வினா எழுத்துக்கள். இப்போ மொழிக்கு முதல்ல வர்ற வினா எழுத்துக்கள் யா. மொழியின் இறுதியில் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆ, ஓ அப்படிங்கிறது இறுதியில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேசலாமா, ஆ அப்படின்னு முடியும். பேசலாமா, மா வந்து எப்படி எழுதலாம்? இம்மு ப்ளஸ் ஆ, மா அப்படின்னு எழுதலாம். அதுமாரி தெரியுமோ, இம்மு ப்ளஸ் ஓ, மோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ பேசலாமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க், லாஸ்ட் ஆஃப் புல்ஸ், அது ஒரு கொஷினாக கேட்குறோம். பேசலாமா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, பேசலாமா, அது உங்களுக்கு தெரியுமோ அப்படின்னு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. அப்போ அது வந்து ஆ, ஓ அப்படின்னு சொல்லிட்டு மொழி இறுதியில் வர்றது இந்த வினா எழுத்துக்கள் ஆ, ஓ அப்படிங்கிறது. மொழி ஸ்டார்டிங்லேயும் வரும், இறுதியிலையும் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏ, நெடில் ஏ. அது எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வர்றது வந்து ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஏன் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே வந்துடுச்சு. அடுத்து பாருங்கள், நீதானே, நீதானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீதானே, நே அப்படின்னா என்னது? இன்னு ப்ளஸ் ஏ அப்படின்னு நம்ம வரும். அப்போ லாஸ்ட்டாக அங்கே ஏங்கிறது முடியுது. இப்போ நீதானே அப்படின்னு அந்த தப்பு பண்ணது நீதானே, அது சொன்னது நீதானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீதானே அப்படிங்கிறது ஏ லாஸ்ட்டாக முடியுது. அப்போ ஏ அப்படிங்கிறது ஏன், ஏன் இங்கே வந்த, ஏன் அங்கே போனேன் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணலாம். நீதானே, நீதானே போனேன், நீதானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம முடியறதும் இந்த ஏ அப்படிங்கிற நெடில் எழுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்லையும் வருது, இறுதிலையும் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் சுட்டெழுத்துக்களை பொறுத்த, இது வினா எழுத்துக்களை பொறுத்தவரையும் ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இப்போ ஏ, யா அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வருது, ஆ, ஓ அப்படிங்கிறது மொழிக்கு இறுதியில் வருது, ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்லையும் வருது, லாஸ்ட்லேயும் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து வினா எழுத்துக்களை பொறுத்தவரையும் எதுக்காகனா கொஷின் கேட்குறதுக்காக, கேள்வி கேட்பதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம். முதல்ல, இறுதியில், முதல் அண்ட் இறுதி, இதை நம்ம இங்கே தான் ஸ்டார்ட்டாக நான் கொடுத்துருக்கேன். அகவினாவை பொறுத்தவரையும் எது, யார், ஏன், அதை அந்த வினா எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே பொருள் கொடுக்காது. அதான் அகவினா. புறவினாவை பொறுத்தவரையும் அவனா, ஆ அங்கே முடியுது, ஆ பயன்படுத்தணும். ஆ எடுத்துட்டாலும் அவன் அப்படின்ற ஒரு மீனிங் கொடுக்கும். வருவானோ அப்படின்ற ஓ அப்படிங்கிறத எடுத்துட்டாலும் அங்கே வருவான் அப்படின்ற ஒரு பொருளை குறிக்குது. அப்போ புறவினா பொறுத்தவரையும் வினா எழுத்துக்களை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்த, அந்த வார்த்தை வந்து ஒரு பொருள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இதுக்கு பாருங்கள், எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, தொகை சொற்கள் டேஸ் வகைப்படும், எத்தனை வகைப்படும் அப்படின்னு நம்ம போடணும். எத்துணை, என்ன, எவ்வளோ வகைப்படும் அப்படிலாம் வராது. இப்போ எத்தனைங்களை வந்து பாருங்கள், எத்தனைங்கள ஏ அப்படிங்கிறது மொழிக்கு முதல்ல வருது. இப்போ ஏங்கிறது ஒரு வினா சொற்கள். அப்போ வினா சொற்கள், சரியான வினா சொற்கள் வந்து எத்தனை, எல்லாத்துலேயும் ஏ தான் வருது. அப்போ எத்தனை அப்படிங்கிறது அது கரெக்டாக அங்கே பயன்படுத்தணும். அது சொல்லி பார்க்கும்போதே தெரியும். தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும், என்ன வகைப்படும் வராது, எத்துணை வகைப்படும்னு அது வராது, எவ்வளோ வகைப்படம்லாம் வராது. காசாக கேட்கணும் எவ்வளோ வகைப்படும் அப்படிங்கிறது வராது. அப்படிங்கும்போது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறது வரும். இதில் பாருங்கள், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு ஒரு கொஷின். காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேயும் வந்து ஏ வருது,
காசி நகரத்தின் பெருமை கூறும் நூல். நூல்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது நூல்கள் யாவை இல்லை எது அப்படின்னு யாவை அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஆனால் இது நூல் அப்படிங்கிற ஒரு சிங்குலரில் குறிக்குது, ஒரே ஒரு வார்த்தையை குறிக்குது. அப்போ எது அப்படின்னு தான் வரும், ஏன்லாம் வராது, எதற்கு எவ்வது அப்படின்லாம் வராது. அப்போ அது கரெக்டாக வினா சொற்கள் அதை இந்த எழுத்துக்களை புரிஞ்சுக்கணும். அது அக வினானா என்ன, புற வினானா என்னன்னா அதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா கொஸ்டின் நம்ம சொல்லிடலாம். ப்ளஸ் வந்து ஜென்ரலாக இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒருமை பன்மை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருமைனா சிங்குலர், பன்மைனா ஃப்ளூரல், அவ்வளோதான். அதில் பாருங்கள், இதில் இந்த இடத்த தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம ஷார்ட்டாக தான் நம்ம பார்க்குறோம், டீட்டெயில்டாக அடுத்தடுத்த ஒவ்வொரு வீடியோவில் நம்ம தனியாக பார்ப்போம். தன்மைனா தன்னிலை, அந்த படற்கை, தன்மை முன்னிலை படற்கை அப்படிங்கிற மூவிடம் தெரியும். தன்மைனா நம்மளை பற்றி நாமளே சொல்கிறது, முன்னிலை அப்படின்னா முன்னால் ஒருத்தரை பற்றி சொல்கிறது, படற்கை அப்படின்னா ரெண்டுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இன்னொருத்தரை பற்றி சொல்கிறது படற்கை. நம்ம பாருங்கள், ஒருமை தன்மையில் ஒருமை பொறுத்தவரையிலையும் நான் யான் அப்படின்றோம். நான்கிறத சிம்பிளாக இது வச்சுக்கலாம். நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்தோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்போ தன்மை இது ஒருமையும் பன்மையும் மாற்றி போட்டக்கூடாது. அதான் அந்த ஒருமை பன்மை அந்த பிழை இல்லாமல் எழுதுறது. அப்போ யான் இது நான் அப்படிங்கிற இடத்துல வந்தேன் தான் நம்ம போடணும். அதுமாரி எதிர்மறை சொற்களை வந்து நான் செய்யலை, நான் அல்லேன் அப்படின்னு வரும். அதுமாரி பன்மையை பொறுத்தவரையும் நாம் வந்தோம் அப்படின்னு நம்ம போடலாம், நாம் அல்லோம், நாங்கள் அல்லோம் அப்படின்னு தான் போடணும். முன்னிலையை பொறுத்தவரையும் ஒருமைக்கு நீ அப்படின்னு வரும், பன்மைக்கு வந்து நீர், நீவீர், நீங்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ நீ அப்படிங்கிற இடத்துல வந்து நீ வந்தாய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீ வந்தீர் அப்படின்னு சொல்லக்கூடாது, நீவீர் வந்தீர், நீங்கள் வந்தீர்கள் அப்படின்றது தான் வரும் பன்மையில். இப்போ ஒருமையை தூக்கி பன்மையில் போடக்கூடாது, பன்மையை தூக்கி ஒருமையில் போடக்கூடாது. அடுத்து பாருங்கள், எதிர்மறை சொற்களில் நீ அல்லை, நீ அல்லே, இது நீ அல்லேன், நீ அல்ல அப்படின்லாம் பயன்படுத்தக்கூடாது. அல்லை, அல்லேன், அல்லல், அல்லோம், அன்று, இதெல்லாம் எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டினே வரும். அப்போ நீ அல்லை அப்படிங்கிறது முன்னிலை ஒருமையில் வரும். முன்னிலை பன்மைக்கு வந்து நீர், இது நீவீர் அல்லீர், நீங்கள் அல்லீர் அப்படின்றத பயன்படுத்தலாம். அடுத்து பாருங்கள், படற்கையை பொறுத்தவரையிலையும் படற்கையில் ஆண்பால் இருக்குது, பெண்பால் இருக்குது, பலர்பால் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்றன் பால், பலவின் பால். இப்போ படற்கையை பொறுத்தவரையிலையும் ஆண்பால் அப்படின்னா அவன் இவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண்பால் அப்படின்னா அவள் இவள் அப்படின்றத சொல்லலாம். அவன் வந்தான், இவன் வந்தான், அவள் வந்தாள், இவள் வந்தாள் அப்படின்றத மீன் பண்ணோம். அவங்க செய்யலை அப்படிங்கிறதுக்கு அவன் அல்லன், அவன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் அல்லன், இவன் அல்லன், அவள் அல்லல், இவள் அல்லல் அப்படின்றத பயன்படுத்தணும். இது பலர்பாலை பொறுத்தவரையிலையும் பன்மையை பொறுத்தவரையிலையும் அவர்கள், அவர், இவர்கள், இவர் அப்படின்றத வரும். அவர் வந்தார், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வரும். அவர் அல்லர், அவர்கள் அல்லர் அப்படின்னு வரும். அப்போ அல்லருங்கிறது படற்கையில் பன்மைக்கு வருது. படற்கை ஒருமையில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றன் பாலில் வந்து பொறுத்தவரையிலையும் அது இது, ஆடு மாடு, இந்த விலங்கினங்கள், உயிரற்ற இது எல்லாத்தையும் நம்ம அது இது அப்படின்றதான் சொல்லுவோம். இப்போ அந்த உயிர்திணையை தவிர்த்துட்டு மற்ற எல்லாம் அக்ரிணைய பொருள் எல்லாமே நம்ம அது இது அப்படின்றத சொல்லுவோம். ப்ளஸ் உயிரற்ற இதையும் நம்ம அது இதுன்னு தான் சொல்லுவோம். இப்போ அது வந்தது, அந்த நாயை பார்த்து அது வந்துச்சு, வந்தது அப்படின்னு சொல்லலாம். அது வந்தன, அது வந்தார் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அப்போ அது அன்று, இது அன்று, அது செய்யலை அப்படின்னா அது அன்று, அது இன்று அப்படின்னு சொல்லலாம். அல்லேன், அல்லர் எல்லாம் வராது. அஃது வந்து பொறுத்தவரையும் அந்த உயிரெழுத்துக்கள் முன்னாடி அஃது இக்துன்னு தான் வரும். அதை டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்ப்போம். பலவின் பால், அதில் பன்மையை பொறுத்தவரையும் அவை, அவைகள், இவை, இவைகள். அவை வந்தன, அவை அல்ல, அவைகள் அல்ல, இவை அல்ல, இவைகள் அல்ல, அல்ல அப்படிங்கிறத பயன்படுத்தும். ஸோ இப்போ ஷார்ட்டாக நம்ம திரும்ப பார்த்துருவோம். தன்மையில் ஒருமை, தன்மை இருக்குது, அதில் ஒருமை பன்மை இருக்குது. ஒருமையை பொறுத்தவரையிலையும் நான் அப்படின்னா நான் வந்தேன், நான் அல்லேன் அப்படின்னு சொல்லலாம். பன்மையை பொறுத்தவரையிலையும் நாம் வந்தோம், நாம் அல்லோம், நாங்கள் அல்லோம் அப்படின்றத சொல்லலாம். அவ்வளோதான். முன்னிலையை பொறுத்தவரையிலையும் முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை இருக்குது. நீ, அப்புறம் பன்மையை பொறுத்தவரை நீங்கள்னு சொல்லலாம். முன்னிலையில் 2 பேர் இருந்தாங்கன்னா நீங்களும் சொல்லலாம், ஒருத்தர் தான் நீன்னு சொல்லுவோம். நீ வந்தாய், நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னு, வந்தனர் அப்படின்னு சொல்லலாம். நீ அல்லை, நீவீர் அல்லீர் அப்படின்றத நீங்கள் அல்லீர் அப்படின்றத சொல்லலாம். படற்கையை பொறுத்தவரையிலையும் ஆண்பாலாக இருந்துச்சுன்னா அவன் வந்தான், அவன் அல்லன். பெண்பாலாக இருந்துச்சுன்னா அவள் வந்தாள், அவள் அல்லல் அப்படின்றது நேர்மறை எதிர்மறை சொற்கள். பலர்பால் பன்மை, அதாவது பலர்பால், அது படற்கையில் பலர்பாலை பொறுத்தவரையிலையும் அவர்கள், அவர், அவர்கள் அப்படின்றது வரும். வந்தார்கள், அவர் அல்லர், அவர்கள் அல்லர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்புறம் அந்த அக்ரிணை உயிரற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றன் பால் பலவின் பால் நம்ம குறிப்பிடுவோம். அந்த ஒன்றன் பாலை பொறுத்தவரையும் அது இது,
அது வந்தது, அது அன்று, இது அன்று. பலவின் பாலை பொறுத்தவரையும் அவை, அவைகள், அவை வந்தன, அவைகள் அல்ல, இவைகள் அல்ல அப்படின்றத வரும். இப்போ இதுக்கு கொஷின் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் பாருங்கள், கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இவை பூக்கள் அல்ல, அன்று இதெல்லாம் வராது. அல்ல அப்படின்னு தான் வரும். இவை, இவைனா படற்கையில் பலவின் பால் குறிக்குது. அவை, இவை, இவையில் வந்து இவை அல்ல அப்படின்னு தான் முடியும். அப்போ இவை அல்ல, இவை பூக்கள் அல்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள், மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மல்லிகை அப்படிங்கிறது ஒரே ஒரு பூவை சிங்குலரில் குறிக்குது. அப்போ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று, படற்கையில் ஒன்றன் பாலில் அது முடியும். இதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள், பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. பறவைகள் அப்படிங்கிறது ஃப்ளூரல், அதாவது ஒருத்தரை குறிக்கல, அப்போ ஒரு பறவையை குறிக்கல, பல பறவைகளை குறிக்குது. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடாது, பறக்கின்றன அப்படின்னு கரெக்டாக பண்ணணும். அப்போ இதுதான் அது பிழை இல்லாத, அந்த ஒருமைப்பன்மை பிழை இல்லாத இருக்கிறது இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். அடுத்து பாருங்கள், ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக. மாணவர்கள் அப்படின்னா ஃப்ளூரல், மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். நிற்கின்றதுலாம் வரக்கூடாது, நிற்கின்றன, நிற்கின்றன அதை வந்து இந்த உயிரற்றதுக்கு தான் நம்ம குறிப்போம். நிற்கிறான்னா ஒருத்தருக்கு தான் சொல்லுவோம். நிற்கின்றனர் அப்படிங்கிறது தான் மாணவர்களுக்கு, அதாவது ஃப்ளூரலுக்கு கடைசியாக அது வரும். எழுவாய் என்ன ஆரம்பிக்குதோ, எழுவாய் வந்து ஃப்ளூரலாக இருந்துச்சுன்னா அதேமாரி பயனிலையும் அந்த ஃப்ளூரலாக தான் ஒருமை பன்மை அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் வந்து சிங்குலர் ஃப்ளூரல். ஓகே, இப்போ இதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து சொல்லு. யூனிட் 1லேயே சொல்ல பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பொறுத்தவரை ஈஸி தான். என்ன சொல்கிறாங்க, வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ச்சொல்னால் என்னது, ஒரு சொல்லுக்கு வேர்ச்சொல், அது ஸ்டார்டிங் வேர்டு அதான் நமக்கு தெரியும். இப்போ நடந்தான அதுக்கு வேர்ச்சொல் வந்து நட, கேட்டு அதுக்கு வந்து கேள், படித்த அப்படிங்கிறதுக்கு பெயரச்சத்துக்கு வேர்ச்சொல் வந்து படி, வந்த அப்படிங்கிறதுக்குனா வா, வளர்ந்தார் அப்படின்னாலும் வளர், அதுக்கப்புறம் ஓடி அப்படின்னா ஓடு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இந்தமாரி வேர்ச்சொல் ஏதாவது ஒரு வினைமுற்றோ வினையச்சமோ பேரச்சமோ கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அந்த சார்ந்த வார்த்தைகள் கொடுத்துட்டு அதிலேருந்து வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுங்க அப்படின்ற ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அதிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயரச்சம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஈஸி தான். ஸோ இதை பொறுத்தவரையும் பாருங்கள், இப்போ வேர்ச்சொல் இருக்குது. ஃபஸ்ட்டு வினைமுற்று, வேர்ச்சொல்லேருந்து வினைமுற்று எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நட அப்படின்னா வினைமுற்றுனா ஒரு சொல்லு முடிவுற்ற நிலையை தான் நம்ம வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நட அப்படின்னா நடந்தான், அவ்வளோதான். கேள்னா கேட்டான், முடிஞ்சு போச்சு. வினை எச்சம் பொறுத்தவரையிலையும் நட அப்படின்னா நடந்து வந்தான். ஒரு எச்சம் ஒரு வினைச்சொல்லை வச்சு முடிஞ்சது அப்படின்னா அது வினை எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நட அப்படின்னா நடந்து வந்தான், நடந்து சென்றான் அப்படின்னு நம்ம படித்து பார்க்கும்போதே அது தெரியும். இப்போ கேட்டு வந்தான், கேட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினைச்சொல்லை வச்சு முடியும். இப்போ ஒரு பெயர் சொல்ல வச்சு முடியறதுனா அது பெயரச்சம். நடந்த மாணவன், நடந்த மாணவி அப்படின்றத நம்ம குறிப்பிடலாம். கேட்ட பாடல், கேட்ட மாணவன். தொழிற்பெயரை பொறுத்தவரையும் தல் அல் அப்படின்றதெல்லாம் வரும். நடத்தல், கேட்டல். வினையாளனையும் பெயரை பொறுத்தவரையும் அந்த எழுவாயை டிஃபைன் பண்ணி அது வந்திருக்கும். நடந்தவன், கேட்டவன், தேடியவன், படித்தவர், அர், அன் அப்படின்ற இதெல்லாம் வந்திருக்கும் அந்த விதிகள். இது டீட்டெயிலாக நம்ம அதை லேட்டராக பார்ப்போம், அது பின்னால் பார்ப்போம். இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அது என்ன. இப்போ வேர்ச்சொல் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் முக்கியமான அந்த ஒரு சொல் தான் அந்த வேர்ச்சொல். தமிழ் சொற்களில் முக்கியமானது அந்த வேர்ச்சொல் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வேர்ச்சொல் ரொம்ப முக்கியம். அந்த வேர்ச்சொல்லேருந்து வினை முற்று அப்படின்னா ஒரு வினை வந்து முற்று பெற்றதுனால அது வினை முற்றுன்னு சொல்கிறோம். அப்போ வேர்ச்சொல்லிலேருந்து வினைமுற்று அப்படின்னா ஒரு சொல் வந்து வினைமுற்று, அதாவது அந்த வினை வந்து முடிஞ்ச சொல் அப்படிங்கும்போது அதில் எதுவும் முடியாத அந்த கண்டென்ட் இருக்காது. அப்படிங்கும்போது நட அப்படின்னா நடந்தான், முடிஞ்சு போச்சு. நடந்து அப்படின்னா அது ஒரு எச்சமாக இருக்குது, அதோட நடந்து வந்தான்ங்கிற ஒரு வினைச்சொல்லை பார்த்தா தான் வினை எச்சமாக மாறும். இப்போ ஒரு எச்சம் ஒரு வினைச்சொல்லோடு சேர்த்து போட்டோம் அப்படின்னா அது வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வினையாளனையும் பெயர்னா இங்கே நடந்தவன், வந்தவன், போனவன் அப்படின்னு முடியும். பெயரச்சத்தை பொறுத்தவரையும் நடந்த மாணவன், கேட்ட மாணவன், தேடிய பாடல், படித்த மாணவி அப்படின்றத வரும். அந்த ஆ இ ஊ அந்த இதெல்லாம் பார்க்காதீங்க, படித்து பார்க்கும்போது அது தெளிவாக புரிஞ்சுக்கணும், அப்படி படிக்கணும். நடந்த மாணவன், நடந்த வந்தான், நடந்த போனான் அப்படின்னு வராது.
நடந்து வந்தான், நடந்து சென்றான் அப்படின்னு தான் வரும். இப்போ சொல்லி பார்க்கும்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இதை தெளிவுபடுத்தணும். இதுக்குள்ளே எக்ஸாம்பிள் பாருங்கள். வேர்ச்சொல்லை, இந்த கொஸ்டினை பாருங்கள். வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. வந்தான், அதுக்கு வேர்ச்சொல் என்ன? வா அப்படிங்கிறது. பாடினால், அதுக்கு வேர்ச்சொல் என்னது? பாடு அப்படிங்கிறது. அடுத்து பாருங்கள். வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. ஒவ்வொன்றா இங்கே பார்க்க போகிறோம். வினைமுற்று, வினையச்சம், வினையாளனை பெயர், பெயரச்சம். 4க்கும் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அதுக்கு வினைமுற்று கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. படி அப்படிங்கிற ஒரு வேர்ச்சொல். இப்போ அதுக்கு வினைமுற்று என்னது? படித்தான். அடுத்து பாருங்கள். இது வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்று அப்படின்னு ஒரு கொஷின். பாடு அப்படின்னு ஒரு வினையச்சம். பாடி, சரி, பாடு அப்படிங்கிற ஒரு பெயர் சொல், இது வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வினையச்சத்தை மாற்று அப்படிங்கிறாங்க. பாடி வந்தான், பாடி சென்றான். இப்போ பாடி அப்படின்னு வரும். பாடிய அப்படின்னா அது பெயரச்சமாக வரும். பாடினான் அப்படின்னா வினைமுற்று. பாடப்பட்ட அப்படிங்கிற சம்மந்தலாக கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து பாருங்கள். வேர்ச்சொல்லை, இந்த வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அதுக்கு வினையாளனையும் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. பாடு அப்படின்னா பாடியவன். பாடுதல்னால் தொழில் பெயர். பாடினானா வினைமுற்று. பாடினேன், அதுவும் வினைமுற்று தான் வரும். ஓகே. இப்போ பாடியவன், பாடியவள் அப்படின்றத அந்த எழுவாயை குறிக்கும். அடுத்து பாருங்கள். பாடு என்பதன் பெயரச்சத்தை தேருங்க. இப்போ பாடு அப்படின்னா பாடிய மாணவன், பாடிய மாணவி. பாடுதல்னால் தொழிற்பெயர். பாடினேன், பாடியவர், பாடியவர்ங்கிறது வினையாளனை பெயரும். பாடினேன் அப்படின்னா வினைமுற்று. இப்போ பாடிய அப்படிங்கிறது தான் பெயரச்சத்தை குறிக்குது. அப்போ வேர்ச்சொல்லை கொடுத்து, அதை ஒரு சொல்லை கொடுத்து அதில் வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. வேர்ச்சொல்லாம் இதுதான். நடந்தான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னென்னா நட அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அதிலிருந்து வினைமுற்று எழுது, வினையச்சத்தை எழுது, வினையாளனையும் பெயர் எழுது, பெயரச்சத்தை எழுது அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கு தான் உள்ள எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். வந்தான்னா அதுக்கு வேர்ச்சொல் வா. பாடினால் அப்படின்னா அதுக்கு பாடு அப்படிங்கிறத வேர்ச்சொல். படி அப்படிங்கிறதுக்கு வினைமுற்று வந்து படித்தான். பாடு அப்படிங்கிறதுக்கு வினையச்சம் வந்து பாடி அப்படின்னு வரும். பாடு அப்படிங்கிறதுக்கு வினையாளனின் பெயர் வந்து பாடியவன். பாடு அப்படிங்கிறதுக்கு பெயரச்சம் வந்து பாடிய அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட் பாருங்கள். அயற்சொல். அயற்சொல் அப்படின்னா என்னது? பிறமொழி சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆங்கிலம், தமிழ் அப்படிங்கிறது வேறு. பட் ஆங்கிலத்தை தவிர மற்ற மொழி, வடமொழி சொற்கள் இதெல்லாம் இருக்குது. அப்போ அயற்சொற்கள் அப்படின்னா பிறமொழி சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். மலையாளத்துலேருந்து வந்தது, வடமொழியிலேருந்து வந்தது, தெலுங்குலேருந்து வந்தது. இந்தமாரி அயற்சொற்கள் அப்படிங்கிறது பிறமொழி சொற்கள். அதுலேருந்து தமிழ் சொல் கன்வெர்ட் பண்ணோம். இப்போ பிறமொழி சொற்கள் வந்து தமிழ் இது வந்து பழைய புக்கிலையும் கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள். அனுமதி அப்படின்னா இசைவு. அனுமதி அப்படிங்கிறது பிறமொழி சொல். இசைவு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஆதவன் அப்படிங்கிறது பிறமொழி சொல். ஞாயிறு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். ஆரம்பம், தொடக்கம், ஆஸ்தி, அதுக்கு சொத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இம்சைங்கன்னு வராது, துன்பம் தான் வரும். இருதயம்னு வராது. இருதயங்கிறது பிறமொழி சொல். நெஞ்சகம் அப்படிங்கிறது தான் அதுக்கு தமிழ் சொல். ஈசன் அப்படிங்கிறது பிறமொழி சொல். இறைவன் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அதேமாரி இங்கே இருக்குது. என்னது? உபயம், உசார், யதார்த்தம், ஐதீகம். ஐதீகம்னா உலக வழக்கு. இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிரீடம் அப்படின்னா மணிமுடி. இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குபேரன் அப்படின்னா பெருஞ்செல்வன். இப்போ இதுக்குள்ள கொஷின் நம்ம பார்த்துருவோம். ஆன்சர், கொஷின் அண்ட் ஆன்சர், ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே விடை தெரியவில்லை அப்படிங்கிற புது கொஷின் தான். பொக்கிசம் அப்படின்னா என்னது? செல்வம். சாஸ்தி அப்படின்ற பிறமொழி சொல்லுக்கு வந்து தமிழ்மொழி சொற்கள் என்னது? சாஸ்தி அப்படின்னா மிகுதி. விஸ்தாரம் அப்படின்னா என்னது? பெரும்பரப்பு. சிங்காரம் அப்படின்னா அழகு. அடுத்து பாருங்கள். ஐதீகம் அப்படின்னா உலக வழக்கு. இப்போ மேலே பார்த்தோம். இருதயம் அப்படின்னா நெஞ்சகம். ஆஸ்தி அப்படின்னா சொத்து. உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறது வரும். அப்போ இதையும் நம்ம பார்த்தாவே இந்தமாரி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணணும் கரெக்டாக. எதிர்ச்சொல் கொடுத்து அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கு எதிர்ச்சொல் என்னான்னு கேட்பாங்க. அணுகு அப்படின்னா விலகு. ஐயம் அப்படின்னா தெளிவு. ஸோ அப்போ பிறமொழி சொற்களை பொறுத்தவரையும் இங்கிலீஷை தவிர்த்துட்டு மற்ற சொற்கள், அதை தான் நம்ம அயற் சொற்கள் பிறமொழி சொற்கள்னு சொல்கிறோம். அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் நம்ம எழுதணும். அப்போ இதேமாரி கொஸ்டின் வந்து பிறமொழி சொற்களை கொடுத்து அதுக்கு இணையாக தமிழ் சொற்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது தெளிவாக என்னென்ன பிறமொழி சொற்கள் இருக்கோ அதுக்கு தமிழ் சொற்கள் என்ன அப்படிங்கிறது தெளிவாக நம்ம ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும். எதிர்ச்சொல் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுமாரி அந்த லைக் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பேசிக்காக அந்த சிலபஸை பற்றி ஒரு ஐடியா கண்டிப்பாக அது பார்க்குறவங்களுக்கு அது இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இப்போ எதிர்ச்சொல்லை பொறுத்தவரையும் ஐயம் அப்படின்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மை அப்படின்னா பொய், நீக்குதல்னால் சேர்த்தல், எளிது, அரிது, உதித்த, மறைந்த, சோம்பல், சுறுசுறுப்பு. அது பேசிக்காக தெரியும். இது பேசிக் தான்.
அப்போ நீக்குதல் அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. எதிர்ச்சொல் எடுத்து எழுதுதல். நீக்குதல் அப்படின்னா டெலீட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் ஆப்போசிட் என்னது? சேர்த்தல். சோம்பல் டயர்டாக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட்டு சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், எழுத்து பிழை உற்று பிழை. இதில் இப்போ தான் நம்ம மேலே சந்தி பிழைன்னு நம்ம பார்த்தோம், அதே தான் இங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கிட்டா போதும். ஒரு சில டாபிக் ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ திரும்ப திரும்ப பார்க்க தேவையில்ல. இப்போ எழுத்து பிழை உற்று பிழை அப்படிங்கிறது யூனிட் 1லேயே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், வினைச்சொல் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல். வினைச்சொல்னால் என்ன, அப்புறம் 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படிங்கிறத பார்க்கணும். வினைச்சொல்னால் அது இங்கிலீஷ் நம்ம வெர்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், 2 வினைகளின் பொருள் வேறுபாடு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. வெறு வெறு ரெண்டுமே வினைச்சொல் தான். நெறி நெறி அப்படிங்கிறது வினைச்சொற்கள். அதுக்கு வேறுபாடு என்ன? 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அறிதல் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அந்த தமிழ் தகுதி தேர்வில் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ வெறு வெறு 2 வினைகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் நியூ சிலபஸ் தமிழுக்கு பேஸ் பண்ணி டாபிக் வைஸாக ரெடி பண்ணி ஒரு 1 வீக்கில் டிசம்பர் 2024 எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் ரெடி ஆகும். ஸோ நான் டெலகிராமில் அது டீட்டெயில் நான் கொடுக்குறேன். இல்லை அது ரெடி ஆனதுக்கப்புறம் யூடியூப்பில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்தர் அப்டேட்லாம் அதில் உங்களுக்கு வரும். அதில் பாருங்கள், 2 வினைகளின் பொருள் வேறுபாடு. வெறு 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 அப்படின்னா அச்சம். இந்த ரூ போட்டோம் அப்படின்னா அது வந்து வெறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெறி நெறி ரெண்டுமே வினைச்சொற்கள் தான், அந்த வெர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், வெர்பு. இப்போ நெறி அப்படின்னா நெருக்குதல். இந்த நெறி அப்படின்னா வழி அப்படிங்கிறத மீனிங். இப்போ 2 வினைச்சொற்களை கொடுத்துட்டு அதுக்கு பொருள் வேறுபாடு கண்டுபிடிக்கணும். இப்போ வினைச்சொல்னால் வெர்பு அப்படிங்கிற நம்ம இங்கிலீஷில் தெரியும், அது ஏதாவது ஒரு இதை செயலை குறிக்குது. அப்போ அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், யூனிட் 2ல் சொல்லகராதி. ஃபஸ்ட் யூனிட் தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, மற்றெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். சொல்லகராதி 15 கொஷின். எதிர்ச்சொல் எடுத்ததுக்கு இப்போ தான் நம்ம மேலே பார்த்தோம், அதே தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக படிக்க தேவையில்லை. ஓரெழுத்து ஓர்மொழி, அதுக்குள்ளே பொருளை கண்டறிதல். இப்போ 42 எழுத்துக்கள் இருக்குது, ஓரெழுத்து ஓர்மொழி, அதை நம்ம படிச்சுக்கணும். கொஷினும் பேசிக்காக இது எல்லாம் கேட்குறாங்க. ஐ என்னும் ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள் என்ன? ஐனா தலைவன். கை என்ற ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருளை கண்டறிக. கைனா ஒழுக்கம். அதில் பாருங்கள், ஐனா தலைவன், அது கீழேயே கை அப்படின்னா ஒழுக்கம் இருக்குது. அப்போ அதை அப்படியே கேட்டிருக்காங்க. 42 இதை தெளிவாக படிச்சிட்டோம்னா போதும், அதை பேஸ் பண்ணி அதை வந்துடும். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அடுத்த டாப்பிக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள். தெளிவாக புரிஞ்சுக்கணும். பல சொற்கள்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பொருளை தருது, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கடல் அப்படிங்கிறது ஒரு பொருள் தான், ஆனால் இந்த பறவை, ஆழி, முன்னீர், புணரி, சமுத்திரம், அழுவம் இதெல்லாம் பல சொற்கள். இந்த பல சொற்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளை தருது, அதான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இந்த பல சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை குறிக்குது. இந்த ஒரு பொருள் தான் கடல். பல சொற்கள் என்னது? இந்த ஆழி, முன்னீர், புணரி, பறவை, அழுவம், சமுத்திரம் எல்லாம். அப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறதான் இது. இந்த கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கணும். என்னது? ஒரு பொருளை கொடுக்குற பல சொற்கள் இங்கே இருக்குது. இப்போ சூரியன் அப்படின்னா என்னது? சூரியன்கிறது ஒரே ஒரு மீனிங் தான், அதுக்கு வேறு வேறு பல சொற்கள் என்ன அதை பற்றி சொல்கிறோம். ஞாயிறு, கதிரவன், பகலவன், ஆதவன் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரனா நிலா, நிலா வந்து நிலவு, நிலா, திங்கள், மதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெருப்பு அப்படின்னா தீ, அக்னி, கனல். இந்தமாரி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு பார்ப்போம். சொல்ல பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? அருள் இரக்கமாக, அதாவது இரக்கம் அப்படின்ற வார்த்தை தான் அது 3மே குறிக்குது அப்படிங்கிறது. இந்த பல சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை குறிக்குது, அதான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பல சொற்கள்லாம் சேர்ந்து ஒரு பொருளை தருது, ஒரு மீனிங்கை தருது, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அருள், பரிவு, கருணை ஆகிய சொற்களை எதனை குறிக்குது அப்படின்னா இரக்கத்தை குறிக்குது. இங்கே பாருங்கள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஏன்னா அது வாயு, தென்றல், வளி, புயல், சூறாவளி, இந்தமாரி பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. காற்று. இப்போ காற்று அப்படிங்கிற ஒரு பொருளை தான் பல சொற்கள் அந்த காற்று அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்குது. அதெல்லாம் ஒன்று தான், ஒரு சொற்களுக்கு பல மீனிங், பல பேர் இருக்குது, அந்த இதுதான் சொல்கிறாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அப்போ ஒரு வார்த்தைக்கு பல பெயர்கள் இருக்கிறது தான் அது வேறு பெயர்கள் அப்படின்றத வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், அதே இதுக்கு இன்னொரு மீனிங். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆதவன், பகலவன், ஞாயிறு எதை குறிக்குது? கதிரவனை குறிக்குது. அப்போ அந்த பல சொற்கள் சேர்ந்து ஒரு பொருளை குறிக்குது.
அந்த ஒரு பொருளுக்காக பல சொற்கள் இங்கே இருக்குது. அதான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொஷினை தெளிவாக புரிஞ்சுக்கணும், அந்த டாப்பிக்கை கண்டென்ட்டாக புரிஞ்சுக்கணும். பொருந்தா சொல்லை கண்டறிதல். பொருந்தா சொல் அப்படின்னாவே ஏதாவது ஒரு நாலு 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 ஆப்ஷனில் 3 இது பொருந்துற மாதிரி இருக்கும், 1 பொருந்தாமல் இருக்கும். இப்போ பண்பு தொகை வினைத்தொகை, அதாவது செந்தாமரை கடுங்கதிர் இன்சொல் 3மே பண்பு தொகை பேஸ் பண்ணியிருக்கு. அலைக்கடல் அப்படிங்கிறது வினைத்தொகை இருக்கும். அலைக்கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல் அப்படின்ற வரும். அப்போ பண்பு தொகையெல்லாம் 3 ஒன்றா இருக்குது, அது மட்டும் தனியாக இருக்குது. அப்போ அதுதான் பொருந்தலை. ஐவகை நிலத்தில் வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அந்த குறிஞ்சி முல்லை மருதம் அப்புறம் இல்லம் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எது பொருந்தலை? இல்லம்ங்கிறது பொருந்தலை. ஸ்டேட்டும் கண்ட்ரி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, இலங்கை, ஆந்திரா, இதில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா இலங்கை தான் பொருந்தாத சொல். ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் ஸ்டேட்டு, இலங்கை அப்படிங்கிறது கண்ட்ரி. அதுமாரி உயர்திணை அக்ரிணை வச்சு கம்பேர் பண்ணலாம், மரபு சொற்களை வச்சு கம்பேர் பண்ணலாம். ஆடு கத்தும், யானை பிளிரும், குயில் கூவும், ஆனால் குயில் கொஞ்சம்னு கொடுத்துருவாங்க, மயில் அகவும். அப்போ அதுக்கு பொருந்தாத சொல் வந்து குயில் கொஞ்சம் அப்படிங்கிறது ஆன்சர். பறவை, விலங்கு, ஒளிமரபு, இளமை, முதுமை, அதை பற்றிலாம் கொஷின் வரும். இது கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். வல்லினம் அதை பேஸ் பண்ணி வரும், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத சொற்கள் எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாக்கு, பஞ்சு, பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் பஞ்சு அப்படின்னு தான் பொருந்தலை. ஏன் அப்படின்னா வல்லினம் இதை குற்றியல் உகரத்தை பொறுத்தவரையும் அந்த குசுடு துபுரு அப்படிங்கிறது லாஸ்ட்டாக முடியும். கு சு டு து அதெல்லாம் வருதா? அதில் பாருங்கள், இதில் வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், இதேமாரி நிறைய வகைகள் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த பாக்கு, பாட்டு, பத்து இதெல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். பஞ்சு, இஞ்சி, எங்கேனா நம்மன அப்படிங்கிற மெல்லின இது வந்திருக்கு, அதனால் மென்தொடர் குற்றியலுகரம். இப்போ வன்தொடர் குற்றியலுகரத்தோட மென்தொடர் குற்றியலுகரம் கலந்துருக்கு. அப்போ இதுதான் பொருந்தலை. அப்போ அதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. பண்பு, பண்பு, மஞ்சு, கண்டு, எக்கு அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதில் பாருங்கள், இந்த எக்கு அப்படிங்கிறது ஆயுதத்தொடர் குற்றியலுகத்தில் வரும். பட் மற்றதெல்லாம் பண்பு, மஞ்சு, கண்டு இதெல்லாம் மென்தொடர் குற்றியலுகரம். அப்படிங்கும்போது அந்த 3மே மென்தொடராக இருக்குது, 1 மட்டும் ஆயுதமாக இருக்குது, ஆயுதத்தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதுதான் பொருந்தலை. எக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். அதுமாரி 3 இதை பொருந்துற மாரியும் ஒரு இது பொருந்தாத ஒன்று கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு தான் பொருந்தாத சொல்ல கண்டறிங்க அப்படின்னு எடுத்து எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை நம்ம எடுத்து எழுதுறது தான். ஸோ அதை தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகரவரிசைனாவே இந்த டேபிளேஷன், அதாவது ஆவிலேருந்து அவ்வூர்லேயும், அதுக்கப்புறம் இந்த கசட தபரை இந்த இது ஆரம்பித்து அதை காங்கியாச்சா அதில் ஆரம்பித்து இப்போ கானா இந்த கா வரிசை ஃபஸ்ட்டு முடியணும், அடுத்தது இந்த வரிசை இப்படி போவோம், இப்படி ஃபுல்லாக லாஸ்ட் லெவலையும் வரும். ஸோ இந்த ஆர்டர் நம்ம படிக்கணும். ஆளை ஃபஸ்ட் எழுத்து அவ்வூர்லேயும் போவோம், அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தைகள் இதில் இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கடுத்தது இப்படி. இப்போ ஹரிசாண்டலாக நம்ம செக் பண்ணணும். எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துருவோம். இப்போ அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், அழகு எல்லாத்துலேயும் ஆ தான் வருது. ஃபஸ்ட்டு 3 இதுக்கும் ஆ வருது, ஆ இங்கே வந்துருச்சு. அப்போ ஆ இருக்கிறத எடுத்துடலாம். ஆ அப்படிங்கிற நெடில் ஆ அப்படிங்கிறது வந்து 2ஆவதாக வரும். அப்போ ஃபஸ்ட்டு 3 வார்த்தையை ஒன்றா போட்டாச்சு, அடுத்த ஆவில் வர்றது வந்து தனியாக நம்ம போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த 3 இதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் பாருங்கள், 2வது எழுத்து பார்க்கணும். 3மே ஃபஸ்ட்டு எழுத்து ஒன்றா இருந்துச்சுன்னா 2வது எழுத்து பார்க்குறோம். அழகு, அழகு, அன்பு அப்படின்ட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இதுக்கு லா வருது, செகண்ட் இதுக்கு லா வருது, அப்புறம் இன்னு வருது. அப்போ இங்கே நம்ம செக் பண்ணுறோம். லா எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. லா அப்படிங்கிற சிறப்பு லா இங்கே வந்து இங்கே இருக்குது, இன்னு வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆர்டர் தான் வெர்டிக்கல் அப்படின்னா இப்படி, ஹரிசாண்டல்னால் இப்படி. ஹரிசாண்டலில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். இப்போ கா, கா, கி, கி, கு, கு, கே, கே, கை, கை, கவ் அப்படின்றத அது முடிச்சதுக்கப்புறம் தான் ஞா, ஞா, கிங்கி அந்த இது வரும். சா, சா, சி, சி, சோ, சோ, சை, இது வரும். அப்புறம் அதேமாரி அப்படி வரும். அப்போ இங்கே லா 2வது எழுத்து வந்து ஃபஸ்ட்டு லாவில் வருது. அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் லா அந்த இது வரும், அதுக்கப்புறம் தான் இன்னும் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஆர்டராக நம்ம எழுதிக்கிட்டோம். ஆக்கம்மை பொறுத்தவரையிலையும் அதில் பாருங்கள், இக்கு இங்கே இரு வருது. ஃபஸ்ட் எழுத்து ஆ நம்ம போட்டாச்சு, அதுக்கப்புறம் இக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே இங்கே வந்துருச்சு. அப்போ இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லைன் தான் அடுத்தது வரணும், அது போட்டுக்கிறோம். அப்புறம் இரு எங்கே வருதுன்னு பாருங்கள், இரு வந்து இங்கே இருக்குது, லாஸ்ட்டுக்கு செகண்டாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே லாஸ்ட்டாக வருது. அப்போ இது வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது ஞா வரிசை. அதில் இல்லை, இஞ்சி இல்லை, இதில் இல்லை, இந்த வரிசையில் இல்லை, இந்த எந்த வரிசையிலுமே இல்லை, இரு வரிசையில் இந்த எழுத்துக்கு வருது. அப்போ அதை தூக்கி இங்கே போடுறோம், அவ்வளோதான். இப்போ அகரவரிசை இதை தெளிவாக டேப்லேஷன் தெளிவாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அதை வச்சு நம்ம போட்டுடலாம். அதில் பாருங்கள், சரியான அகரவரிசை எழுதுறதுங்க. காக்கா,
கீ கீ கூ கூ கே கே கோ கவ் அப்படின்றது வரும். அப்போ அந்த பேஸ் பண்ணி தான் காக்கா குறியில் வருது, அப்புறம் நெல்லில் வருது காக்கா கூ கூ கே கே அந்த இது வரும். ஸோ இதுக்கு இருக்குது காக்கா கீ கீ கூ கூ கே கே கை கோ கோ கவ் அப்படிங்கிறது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த எழுத்தை ஆர்டர் பண்ணி எழுதிடுறோம். இதில் பாருங்கள் அகரவரிசை ஈ உயிரெழுத்துக்கள் வந்துருச்சு. ஊ ஈக்கு அப்புறம் தான் ஊ வருது. அப்புறம் கை யா இங்கே வி இருக்குது இங்கே பாருங்கள். இப்போ ஈக்கு அப்புறம் ஊ ஈக்கு அப்புறம் தான் இது ஊ இருக்குது, அதை எழுதியாச்சு ஃபஸ்ட்டு. அது 2 எழுத்தும் ஃபஸ்ட்டு வந்துடும். கை கா வரிசையில் வந்துடும். கா வரிசையில் சாரி கை இங்கே இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டாச்சு. அடுத்து பாருங்கள் யா இப்போ யா அப்புறம் வி இருக்குது. இப்போ யா வரிசை இங்கே ஆரம்பிக்குது, யா இருக்குது. அப்புறம் தான் வா வரிசை இங்கே இருக்குது, வா வா வி 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 இங்கே இருக்குது. இப்போ இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது இது செக் பண்ணணும், இது செக் பண்ணணும். அதில் எதுவும் இல்லை அப்படின்னா வி வரிசை வருது. அப்போ இந்த ஆர்டர் தான் நம்ம போடணும். உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறோம், அப்புறம் காங்கியாச்சா அந்த ஆர்டரில் அப்படியே ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு போடணும். அவ்வளோதான். அகர வரிசை தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். மொதல் எழுத்து ஒன்றா வரும்போது செகண்ட் எழுத்து செக் பண்ணி போடணும். செகண்ட் எழுத்து ஒன்றா வருதுன்னா அது 3வது எழுத்து பார்க்கணும். அப்படி பாருங்கள். ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா பன்மொழி அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு வந்து நடு மையம், நடு மையம் அப்படின்னு 2 வார்த்தை. நடு மையம் அப்படின்னா ஒரு வார்த்தை தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நடு அப்படின்னா மையப்பகுதி தான், மையம் அப்படின்னாலும் மையப்பகுதி தான். அப்போ 2 இது ஒரு பொருளை தர 2 சொற்கள் ஒன்றா வருது, தொடர்ந்து வருது. அதுதான் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பொருளை தரும் பல சொற்கள் தொடர்ந்து பல சொற்கள் தொடர்ந்து வருவது தான் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நடு மையம் தனித்தனியாக இல்லை, 2 ஒன்றா தான் ஒட்டிட்டு தான் வருது. நடு மையம் தனியாக கொடுக்கல, ஒட்டிட்டு தான் வருது. மீமிசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்து ஓங்கி, உயர்ந்து ஓங்கி அப்படின்னா உயர்ந்து உயர்வு அப்படிங்கிறது மேலே தான், உயர்வான அந்த தான் சொல்லுது. ஓங்கி அப்படிங்கலாம் 2 ஒரே மீனிங் தான். அப்போ உயர்ந்து ஓங்கி, உயர்ந்து ப்ளஸ் ஓங்கி 2 வார்த்தையும் ஒரே இதை குறிக்குது. அப்போ ஒரு பொருள் தரும் பன்மொழி. ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் அப்படிங்கிறது மேலே பார்த்தோம். கடல்னால் அந்த இது பறவை, ஆழி, அழுவம், வங்கம் அதெல்லாம். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு பொருளை தரும் பல சொற்கள் தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா உயர்ந்தோங்கி அப்படிங்கிறது உயர்ந்து ஓங்கி அப்படின்னு தனித்தனியாக இல்லை, தனித்தனியாக இருந்து எல்லாம் அந்த தனித்தனியாக இருந்தால் அது பல சொற்கள் மாறிடும். ஆனால் பல சொற்கள் தான் ஒன்றா தொடர்ந்து வருது. தொடர்ந்து அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருள் பன்மொழி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்க. ஏன்னா உயர்ந்து ஓங்கி, அங்கே பாருங்கள், உயர்ந்து ஓங்கிய ஆகிய 2 சொற்களும் உயர்ந்த என்னும் ஒரு பொருளில் குறிக்கிறது. குளித்தாழ்ந்து, அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குளித்தாழ்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குளிந்து ஆழ்ந்து அப்படிங்கிறது 2மே தாழ்வான அந்த, அதாவது ஃபீல் பண்ணுறான், அந்த இது டவுன் ஆகுறது அப்படின்றத சொல்கிறது. அப்போ அதுவும் ஒரே பொருளை குறிக்குது. திரும்ப நடுமையம் அப்படின்னா நடுங்கிறது நடுப்பகுதி, மையம்னாலும் நடுப்பகுதி தான். 2 ஒரே பொருளை குறிக்குது, அது தொடர்ந்து வருது. மீமிசை, மீனாலும் மேலே தான், மிசைனாலும் மேலே தான். அப்போ அதுவும் ஒன்றா தான் குறிக்குது. இதெல்லாம் எக்ஸாம்பிள். இப்போ எப்படி கேட்கலாம், நடுமையம் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டாலும் ஒரு பொருள் பன்மொழி தான். ஒரு பொருள் பன்மொழி கீழே கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது தான் சொல்லணும். ஸோ அதுதான் ஒரு பொருள் பன்மொழி. இருபொருள் குறிக்கும் சொற்கள். இருபொருள் குறிக்கும் சொற்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் அடுத்த டாப்பிக்கில். பாருங்கள், இருபொருள் குறிக்கும் சொற்கள் 2 பொருளை குறிக்கிற ஒரு சொற்கள். இப்போ நூல் அப்படிங்கிறது என்னது, நம்ம துணி தைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது நூல் தான். அதே மூதுரை அப்படிங்கிறது, மூதுரை அப்படிங்கிறது அறநூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு நூல். நாலடியார் நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது ஒரு நூல் நம்ம சொல்லுவோம். இப்போ நூல் அப்படின்னா தைக்கிற நூலையும் குறிக்குது, ஏதோ ஒரு புத்தகத்தையும் குறிக்குது, ஒரு நூலையும் குறிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஆறு அப்படிங்கிறது இருபொருள் தருக அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இருபொருள் தருக அப்படின்னு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆறுனா நதியை குறிக்குது, ஆறு அப்படிங்கிற எண்ணெய் குறிக்குது. ஆறுனா 100 மீனிங் வந்து வழி அப்படிங்கிறதும் குறிக்கும். வேங்கை அப்படிங்கிறதுக்கு இருபொருள் தருக, வேங்கைனா மரம், வேங்கை மரம், வேங்கைக்கு 100 மீனிங் வந்து புலி. அப்போ இருபொருளை குறிக்கிற சொற்கள். அதான் ஒரு பொருளை தரும் பல சொற்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும். எல்லாம் ஒரே மாதிரி தான், பட் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னா ஒரு பொருளை கொடுக்குற பல சொற்கள் தொடர்ந்து வருது. இரு பொருளை குறிக்கிற சொற்கள்லாம் இந்தமாரி கொஸ்டின் கேட்பாங்க. வேங்கை அப்படின்னா அதுக்கு இருபொருள் தருகனா மரம், புலி.
ஆறு அப்படிங்கிறதுக்கு நதின்னு சொல்லலாம், எண்ணுன்னு சொல்லலாம். என்ன நம்பர், 6வது நம்பர். வழி, அதுக்கும் 6 தான் வரும். பட் ஆனால் இங்கே இரு பொருள்னு கொடுத்துட்டான், அப்படிங்கும்போது 2 தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ 2 தான் நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கணும். அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அது ஈஸி தான். ஸோ பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கை பொறுத்தவரையும் பேச்சு மொழி, அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் அப்படின்னு நம்ம நார்மலாக பேசுவோம், அது பேச்சு மொழி. எழுத்து மொழியை பொறுத்தவரையிலையும் அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இருக்கு என்ற பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று அப்படின்னு கேட்குறாங்க. இருக்குது அப்படிங்கிறது பேச்சு வழக்கு இருக்குது அப்படிங்கிறான், அது எழுத்து வழக்காக மாற்று அப்படின்னா இருக்கிறது அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. எழுதும் போது இருக்கிறது தான் எழுதுவோம், இருக்குது அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது லெட்டர் எழுதும்போது. இதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. சொல்லு அப்படின்னா சொல், நில்லு அப்படின்னு நம்ம பேசுகிறோம், ஆனால் நெல் அப்படிங்கிறது தான் எழுதுகிறோம். வந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பேசுகிறோம். வந்தாயா அப்படிங்கிறது தான் எழுதுகிறோம். சாப்பிட்டியா அப்படின்னு நம்ம பேசுகிறோம், அது பேச்சு மொழி. சாப்பிட்டாயா அப்படிங்கிறது தான் அதை எழுதுகிறோம், எழுத்து வழக்கு. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் அறிதல். இது பேசிக் தான். சிற்றில், இது ஏதாவது ஜென்ரலாக நான் கொடுத்துருக்குறேன். சிற்றில்னா சிறுவீடு, கல் அலைனா கற்குகை, யாண்டுனா எங்கே, ஈன்ற வயிறு இதுவோ, தோன்றுவன் மாதோ போர்க்களம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவர் பெண்டோட பாட்டு அந்த புறநானூரில் பேஸ் பண்ணி வரும். ஓகே, அடுத்து பாருங்கள், மதலைனா தூண், நெகிழி அப்படின்னா தீச்சுடர், அழுவம்னா கடல், சென்னி அப்படின்னா உச்சி, உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு, கரையும்னா அழைக்கும். சொல் பொருள் பொறுத்துக, சொல்லும் பொருளும் பொறுத்துக. அது கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க, சொல்லும் பொருளும் அறிதல். வையம் உலகம், நவிழல் சொல்லல், தணல் நெருப்பு, அனித்து அருகில் அப்படின்றது நம்ம இது பொறுத்துக்க. நார்மலாக அந்த செய்யுளில் ஒரு பொருள், இது ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கு பொருள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆறு, அதுக்கு இணையான வேறு சொல் என்ன, நதின்னு நம்ம சொல்லலாம். வழி, இது ஆறுக்கு இணையான சொல் வந்து நதி, கடலுக்கு வந்து பறவை, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதுக்கு இணையான சொல், இதுக்கு தனியாக எதுவும் கொஸ்டின் எதுவும் வரல, இருபொருள் தருகெல்லாம் நான் எடுத்து எழுதுக்கிறேன். ஆறுக்கு இணையான சொல் என்னது, நதின்னு நம்ம சொல்லலாம், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் என்ன, சினோனைம்ஸ் மாரி, சினோனைம்ஸ் ஆண்டனைம்ஸ் அந்த மாரி தான் சொல்லுக்கு பொருள் அப்படின்றது. அடுத்த கொஷினு, அடுத்த டாப்பிக்கு, கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு அப்படின்னா கல்விக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு அப்படின்றது தான் ஆன்சராக வரும். அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க, இதுக்கெலாம் நம்ம கொடுக்க தேவையில்லை, அவங்களே கொடுத்துட்டாங்க. வானில் டேஸ் தோன்றினால் மழை பொழியும், ஏன்னா அது முகில் தோன்றினால், முகில்னா மேகம், மேகம் தோன்றினால் மழை பொழியும் அப்படின்றது வரும். ஆனால் இதில் கொஷினில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்ட்டு கொஷின் கேட்கலாம். ஏன்னா தமிழில் 42 டேஸ் ஓர்மொழிகள் உள்ளன, 42 ஓரெழுத்து ஓர்மொழிகள் உள்ளன. மேபி இங்கே ஓரெழுத்து ஈரெழுத்து அப்படின்னு கொடுத்து ஆப்ஷனில் கொடுக்கலாம். ஸோ இந்தமாரி கொடுத்துருப்பாங்க, அது 4 இதில் நம்ம எதில் மேட்ச் பண்ணுவோம் அதை மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான் அந்த டாப்பிக்கு. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஊடகம் அப்படின்னா தகவல் தொடர்பு சாதனம், சமூகம் அப்படின்னா கூட்டம்னு வராது, மக்கள் குழு அப்படின்னு வரும். இதில் வேறு மாரியும் இந்த இதுக்கு எப்படி கேட்கலாம்னா, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. கம்பர் எழுதிய நூல்களில் 1 நீதிநெறி விளக்கம், கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், சடகோபர் அந்தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவரோட நூல்கள் வந்து சடகோபர் அந்தாதி, ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம் இதெல்லாம் வரும், கம்பராமாயணம்லாம். அப்போ சடகோபர் அந்தாதி அப்படிங்கிறது அவரோட பொருத்தமான பொருள் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பாருங்கள், ஊர் பெயர்களின் மருவு, இது பேசிக் தான். புதுச்சேரினா புதுவை, மன்னார்குடினா மண்ணை, மயிலாப்பூர்னா மயிலை. நெக்ஸ்ட்டு திருநெல்வேலி. இதில் கொஷினாக நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஒரிஜினல் கொஷின், டிஎன்பிஎஸ்சி கொஷினை பார்க்கும்போது ஊர் பெயர்களின் மரு எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலினா நெல்லை, புதுக்கோட்டைக்கு புதுகை இங்கே இருக்கிறது தான். ஸோ அந்தமாரி இது பேசிக்காக என்னென்ன வருதோ அதை எழுதிக்க வேண்டியதான், நோட்டை போட்டு எழுதி வச்சுக்க வேண்டியதான். பிழை திருத்துக. ஓர் அப்படிங்கிறது, அப்படின்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும், ஓர் அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும். இது பேசிக்காக இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. சரியானங்க பாருங்கள், பிழை திருத்துதல், சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்கிறது இதுதான், பிழை திருத்துக அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டு ஓர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஓர் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரும், ஓர் அப்படிங்கிறது உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும். இப்போ அப்படிங்கிறது உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர்னு தான் நம்ம போடணும். பட் ஆனால் மாவட்டம், அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து,
அப்போ உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். அப்போ அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு மாவட்டம், ஓர் மாவட்டம்னு எழுதக்கூடாது. ஒரு மாவட்டத்தில் ஓர் ஏரி உள்ளது அப்படின்னு நம்ம போடுறோம். மாவட்டம் மா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து, அதனால் ஒருன்னு போட்டிருக்கோம். ஏரி, ஏரியில் வந்து ஏ அப்படிங்கிறது ஃபஸ்ட் எழுத்தா, அப்போ ஏங்கிறது உயிரெழுத்துக்களில் வருது. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் அப்படின்னு தான் நம்ம வரணும். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் அது உயிரெழுத்தாக இருக்குது, அதனால் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இது டின்மிஸில் கேட்ட கொஸ்டின். அப்போ உயிரெழுத்து அந்த ஓர் எங்கே வரும்? ஊர், அதுக்கு முன்னாடி ஓர் வருது. ஒரு ஊரில் அப்படின்னு நம்ம போடக்கூடாது. ஓர் ஊரில், நம்ம கதை சொல்லும்போது ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். அப்படி தப்பு. கரெக்டாக நம்ம இப்போ இலக்கணப்படி நம்ம எழுதணும்னா ஊர் அப்படிங்கிறது ஓர் ஊரில். நூலகம், நூ அப்படிங்கிறது உயிர்மையாக இருக்குது, அதனால் ஒரு நூலகம் உள்ளது. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் இரவும் ஒரு பகலும், ஓரிரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இப்போ உயிரெழுத்து எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு முன்னாடி ஓர் வரணும். உயிர்மெய் எழுத்து எங்கெல்லாம் வருதோ அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ இதில் பாருங்கள், சரியான பதிலை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. என்னது? நாளுக்கு முன்னாடி ஓர், இது நா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் அப்படின்னு தான் வரணும். ஓர் நாள்னு போட்டிருக்காங்க. அப்போ இது தப்பு. நகரம், நா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து, அங்கே முன்னாடி ஒருன்னு தான் வரணும். ஓர் நகரம் கொடுத்துருக்காங்க, ஒரு நகரம் தான் வரணும். அரசு, ஆங்கிறதுக்கு முன்னாடி ஓர்னு தான் வரணும். இப்போ இது மூணுமே தப்பு. ஒரு நகரம் அப்படிங்கிறது தான் கரெக்டானது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஊர், ஊர் அப்படின்னு தான் வரும், கரெக்டு தான். ஒரு ஊர்னு வராது, ஏன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர்னு தான் வரும். இங்கே வந்து பள்ளி, ஒரு பள்ளி அப்படின்னு தான் வரும். பா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் வராது, ஒரு அப்படின்னு தான் வரும். ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர்னு தான் வரும், ஒருன்னு வராது. அப்போ டக்குன்னு அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா இது அடிச்சிடலாம். இப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அதுக்கு முன்னாடி ஒரு வரணும், பாக்கு முன்னாடி ஒரு, ஈக்கு முன்னாடி ஓர். உயிரெழுத்துன்னா முன்னாடி வந்து ஓர், உயிர்மெய் எழுத்துனா ஒரு அப்படிங்கிறத இது புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களே எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. வெத்திலை, வெற்றிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாற்காலி அப்படின்னு சொல்லுவோம். அதான் புக்கில் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். திரும்ப இந்த பேச்சு வழக்கு எழுத்துக்கு ஒரு 3 இடத்துல கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். சொல்லு அப்படின்னா சொல், நில், வந்தியா, வந்தாயா, சாப்பிட்டியா, சாப்பிட்டாயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் பாருங்கள், விளைச்சல் அப்படின்னா விளைச்சல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிடிவாதம் அப்படின்னா பிடிவாதம் அப்படிங்கிறது கரெக்ட். விலை, எவ்வளோ விலை அப்படின்னு நம்ம கேட்போம். எவ்வளோ விலை அப்படிங்கிறத சொல்லுவோம். அமாசி வந்துருச்சா அப்படின்னு சொல்லக்கூடாது, அமாவாசை அப்படின்னு தான் வரும். அப்போ பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை பொறுத்துறோம். அடுத்தது பாருங்கள், பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழையை திருத்தவும். இது ஒரு வார்த்தை மாரி கொடுத்துருவாங்க. எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, அது எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள், நேற்று மழை பெஞ்சது அப்படின்னு எழுதக்கூடாது, நேற்று மழை பெய்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. எழுத்து மொழியில் வந்து அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கே பாருங்கள், எல்லாம் வேகமாக எங்கே போகிறாங்க அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்கிறோம். அது எழுத்து வழக்காக மாற்றணும்னா எல்லாரும் வேகமாக எங்கு போகிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இதுக்கு நம்ம படித்தோம்னாவே அதை போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். ஒரு சொல்லோட இன்னொரு சொல்லை இணைச்சி புதிய சொல்லை உருவாக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் இணைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதை மட்டும் அப்படின்லாம் கிடையாது. கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக அப்படியே கொடுத்துருக்காங்க. தலை, அதோட என்னத்தை, தலை பிறை, தலைமுறை, தலை குறை, தலை சிறை அப்படின்னு எதை இணைச்சோம்னா அது ஒரு புதிய சொல்லாக வரும். அப்படின்னா தலை, அதோட முறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இணைச்சோம்னா புதிய சொல்லாக உருவாது. அப்போ இந்தமாரி எக்ஸாம்பிள் இதையும் கொடுக்கலாம். அப்போ இங்கே முறைன்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக பிறகு, ஆள் மற்றும் இதுவெல்லாம் இருப்பினும் அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ தலை, அதோட முறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கும்போது தலைமுறை அப்படின்னு ஒரு புதிய சொல் உருவாகுது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக, இந்தமாரி தான் கொஸ்டின் வரும். அடுத்து பாருங்கள், அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், இந்த கன்ஜக்ஷன் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. வரை, பின்பு இதெல்லாம் இருக்கும். எடுத்துக்காட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். எடுத்துக்காட்டு 2, மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். எடுத்துக்காட்டு 3, தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். இதெல்லாம் இந்த பின்பு, அந்த டேஷ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் வந்து 2, 3 இந்தமாரி கன்ஜக்ஷன் வேர்டு கொடுத்துருவாங்க. எது மேட்ச் ஆகுதுன்னு நம்ம போடணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்குது பாருங்கள், நான் மட்டும்
தண்டனை ஏற்று நரகத்தை சேருவேன். டேஸ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்னு ராமானுஜர் சொல்லியிருக்கார். இதில் சரியான இணைப்பு சொல் கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதனால், எனவே, ஏனெனில், ஆனால் அப்படின்னு வருது. ஆனால் அப்படிங்கிறத கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அதுதான் ஆன்சரு. எப்படின்னு பார்ப்போம். நான் மட்டும் தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் பெருமையாக சொல்கிறார். ஆனால் என் மக்கள் அனைவரும் நலம் கிட்டும் அதனாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா இவர் நரகத்துக்கு போகிறதுனால தான் அவங்க மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம தப்பு அப்படி மீனிங் எடுத்துக்கூடாது. இதெல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நான் மட்டும் தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன். ஆனால், பட் அப்படிங்கிறத இங்கிலீஷ் நம்ம சொல்லுவோம். என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிறத கொஸ்டின் வரும். அதனால், ஆகவே அப்படிலாம் போட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அடுத்து பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி தான் இதுவும். பொருள் தரும் ஓர் எழுத்து அப்படின்னா நான் அவங்கள எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆனா பசி, ஈனா குடு, தைனா மாதம், தீனா நெருப்பு எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அதை படிச்சுக்க வேண்டியதான். மேலே எக்ஸாம்பிள் கொஸ்டின் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து பாருங்கள், பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. இதுக்கு முன்னாடி ஒரு பொருளை தரும் பல சொற்களை பார்த்தோம், ஒரு பொருள் பன்மொழியை பார்த்தோம். இப்போ பல பொருள் குறிக்கிற ஒரு சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அணி அப்படிங்கிறது ஒரே ஒரு சொல்லு தான், ஆனால் அது பல பொருள் கொடுக்குது. அணிகலன் அப்படிங்கிற ஒரு பொருளை கொடுக்குது, அழகு அப்படின்னு ஒரு பொருளை கொடுக்குது, உடுத்து, அணினா உடுத்து, அணினா அழகு, அணினா அணிகலன். ஆறு அப்படிங்கிறது ஒரே ஒரு பொருள் தான், ஆனால் அது பல பொருளை குறிக்குது. ஒரே ஒரு சொல்லு தான், ஆனால் பல பொருளை குறிக்குது. ஆறு அப்படிங்கிறது என்ன குறிக்குது? ஓட்டுற நதியை குறிக்குது, நடக்கிற ஒரு பாதையை குறிக்குது. அதேமாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தாமரை அப்படிங்கிறது ஒரு சொல்லு தான், ஆனால் அதுக்கு பல மீனிங் இப்போ கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம் இதெல்லாம் சொல்கிறோம். இதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்கள். மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக. இப்போ மா அப்படிங்கிற ஒரே ஒரு சொல், மாங்கிறது ஒரு சொல், அது பல பொருள் கொடுக்குது. என்னென்ன பொருள்? மரம், மானா மரம் அப்படின்னு ஒரு பொருள், மானா விலங்கு அப்படின்னு ஒரு பொருள், மானா பெரிய அப்படிங்கிறது ஒரு பொருள், மானா அழகுன்னு ஒரு பொருள், மானா வண்டு. ஸ்கூல் புக் 6வதுலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போ ஒரு சொல் பல பொருளை குறிக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எழுதும் திறன் யூனிட் 3. அதை பாருங்கள். எழுதும் திறனில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இது ஈஸி தான். ஞாயிறு உதிக்கிற திசைக்கு பெயர் கிழக்கு, கிழக்கு திசைக்கு பெயர் உதிக்கின்ற ஞாயிறு, கிழக்கு திசைக்கு பெயர் ஞாயிறு. இப்படி மாற்றி ஒரு கரெக்டான வார்த்தையை மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஷனில் மட்டும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அதை கரெக்டாக எடுத்து எழுதணும். அவ்வளோதான். இது பேசிக் கொஸ்டின், அதை ஈஸியாக எடுத்துடலாம். தொடர் வகைகள்: செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதை நம்ம பார்க்க போகிறோம். இது எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துலாம். இப்போ இது தன்வினை, பிறவினை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அப்புறம் செய்வினை, செயற்பாட்டு வினை பார்ப்போம். தன்வினைனா ஒரு வினை தன்னே செய்கிறது. இப்போ பாருங்கள், சிறுவன் பாடம் படித்தான். சிறுவன் அந்த பாடத்தை படிக்கிறான், அவ்வளோதான், அது தன்வினை. சிறுவன் பாடம் படிப்பித்தான், இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறான் அப்படின்னா அது பிறவினை வரும், அவ்வளோதான். அதுமாரி நம்ம புரிஞ்சுக்கணும் தான். எவ்வகை வாக்கியம் என கண்டறிந்தல்: பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வித் இந்த வி அப்படின்ற ஒரு விதி வரும், இந்த எழுத்து வரும். இப்போ பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் அப்படிங்கிறது பிறவினை. இப்போ தன்வினை, பிறவினை டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்னொரு கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கோம். அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை வரும். இங்கே பாருங்கள், அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். சிறுவன் பாடம் படிப்பித்தான் அப்படின்னா பிறவினை, படித்தான் அப்படின்னா தன்வினை, முடிஞ்சு போச்சு. அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா அது தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை. ஒரு செயலை தாமே செஞ்சோம்னா அது தன்வினை, ஒரு செயலை இன்னொருத்தர் செய்ய வைக்கணும் அப்படின்னா அது பிறவினை, அவ்வளோதான். செய்வினை, செயற்பாட்டு வினை: வணிகர் கடையை திறந்து வைத்தார். மேக்ஸிமம் இந்த செய்வினையில் ஐங்கிற எழுத்து வெளிப்படையாக வரும், வராமையே இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும். ஒரு செயலை அவங்க செய்கிறாங்க, அதனால் செய்வினை. செயற்பாட்டு வினைனா அது பாருங்கள், எழுவாய் அந்த பயனிலை மாறி வரும். அதாவது வணிகர் கடையை திறந்து வைத்தார் அப்படிங்கிறது செய்வினைன்னு எடுத்துக்கலாம். கடை வணிகரால் திறக்கப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை.
ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இங்கிலீஷில் நம்ம சொல்லுவோம். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். கபிலன் பாட்டு பாடினார் அப்படின்னா அது வந்து செய்வினையில் சொல்லலாம். பாடல் அது பாட்டு கபிலனால் பாடப்பட்டுச்சு அப்படின்னா அது செயற்பாட்டு வினை. முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், குமரன் ஓவியம் வரைந்தான். ஓவியத்தை வரைந்தான், ஐங்கிறது வெளிப்படையாக வரல. ஓவியம் வரைந்தான், இது வந்து செய்வினை. தன்வினை இங்கே கொடுக்கல. தன்வினையும் செய்வினையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பட் ஆனால் தெளிவாக அதை பார்த்துக்கணும். செயற்பாட்டு வினையை பொறுத்தவரையும் இங்கே பாருங்கள், அது அந்த ஆள் அதெல்லாம் வராமல் தோசை வைக்கப்பட்டது அப்படின்னு இப்படியும் நம்ம ஷார்ட்டாகவும் கொடுப்பாங்க. இப்போ கொஷின் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாட்டு கபிலனால் படிக்கப்பட்டது அப்படின்னு வந்துச்சா அது டைரக்ட் கொஷின். தோசை வைக்கப்பட்டது செய்வினையா செயற்பாட்டு வினையா என்னன்னு கேட்பாங்க. செயற்பாட்டு வினை. குமரன் ஓவியம் வரைந்தான் இன்டைரக்ட் கொஷின், செய்வினை. வணிகர்கள் கடையை திறந்து வைத்தார், அது வணிகர் கடையை திறந்து வைத்தார் அப்படிங்கிறது செய்வினை. இப்போ இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். சிறுவன் பாடம் படித்தான் அப்படின்னா தன்வினை, பாடம் படிப்பித்தான் அப்படின்னா அது பிறவினை. அப்துல் நேற்று வந்தான் அப்படின்னா அது தன்வினை, அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை. வணிகர் கடையை திறந்து வைத்தார் செய்வினை, கடை வணிகரால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு செயற்பாட்டு வினை வரும். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை. இங்கே ஓவியம் குமரன் ஓவியம் வரைந்தான், தோசை வைக்கப்பட்டது, இது தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாடு வினை. அது பேஸ் பண்ணி வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒருமை பெண்மை இந்த இதுலேயும் கொடுத்துருக்காங்க யூனிட் 2ல். அது வந்து இதில் வந்துடும், சாரி யூனிட் 3ல். அது யூனிட் 1லேயே கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்ற தொடர் அதை எழுதுறது. அது வந்து திணை மரபு, பால் மரபு, காலம், இளமை, ஒளி, வினை, தொகை. ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். திணை மரபுனா என்னது, உயர்திணை அக்ரிணை மாற்றி வரும். இங்கேயே அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. அம்மா வந்தது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அம்மா வந்தாள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மாற்றி போடக்கூடாது. வந்தது அப்படிங்கிறது அக்ரிணைக்குடைய அக்ரிணைக்கு வரணும். அப்போ உயிர்திணையோட அந்த பயனிலையை வந்து அக்ரிணைக்கு மாற்றி வர்றது அது வந்து திணை மரபு, அதை பேஸ் பண்ணி வரும். இப்போ உயர்திணை எழுவாய் இருந்துச்சுன்னா பயனிலையும் எழுவாயோட அந்த இது தான் வரணும், அந்த விகுதிகள். இப்போ அம்மா வந்தது அப்படின்னு வரக்கூடாது, அம்மா வந்தாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அவன் வந்தது, இது என்ன வலு அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து மரபு தொடர் தான். பட் ஆனால் இந்த மரபு இதில் இவங்க கொடுத்துருக்க அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருமைப்பன்மை அதை பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வலு, வளா, வலுநிலை அந்த இதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த இது மரபு தொடர் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இவங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே போதுமானது. கொஷின் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அவன் வந்தது, அவன் வந்தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ அவன் அப்படிங்கிற உயர்திணைக்கு எழுவாய் அப்படிங்கிற இது அவன் அப்படிங்கிறது எழுவாய், வந்தது அப்படிங்கிறது பயனிலை. அப்போ அவன் வந்தான் அப்படின்னு தான் நம்ம பயனிலையை போடணும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வந்தது அப்படிங்கிற அக்ரிணையோட பயனிலையை கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து திணைவலு. இப்போ உயர்திணையும் அக்ரிணையும் மாறி வந்திருக்குது அப்படிங்கும்போது இது திணைவலு. இப்போ திணை மரபு பேஸ் பண்ணி இதை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அம்மா வந்தது, அதுக்கு அம்மா வந்தாள். மாடுகள் நனைந்தது, மாடுகள் அப்படின்னா அது பன்மையில் இருக்குது, அதை போய்ட்டு நம்ம நனைந்தது அப்படின்னா ஒருமையில் போடக்கூடாது. மாடுகள் நனைந்தன அப்படின்னு நம்ம போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், மரபு தமிழ், அது பால் மரபு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து திணை மரபு, உயர்திணை அக்ரிணையை மாற்றி போட்டிருப்பாங்க. இப்போ மரபு தமிழை பொறுத்தவரையும் பால் மரபு, அப்புறம் காலம், பால் பேஸ் பண்ணி. பால்னா அது ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண் பால்னா அவன் இவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெண் பால் அப்படின்னா அவள் இவள் அப்படின்னு சொல்கிறது. பலர்பால் அப்படின்னா அவர்கள் இவர்கள் அப்படின்றது வரும். ஒன்றன் பால்னா அது இது அப்படின்னு சொல்லலாம். பலவின் பால் அப்படின்னா அவைகள் இவைகள் அவை இவை அப்படின்றது வரும். இப்போ அவன் வந்தது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அவன் வந்தான் தான் நம்ம சொல்லணும். அவள் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது, அவள் வந்தாள். அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர்கள் வந்தார்கள் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அவர்கள் வந்தனர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கரெக்டாக. அப்படி போடக்கூடாது, இப்படி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்தன அப்படிங்கிறது அது வந்தது. அது அப்படிங்கிறது ஒருமை, வந்தன அப்படிங்கிறது பன்மைக்கு வரும். அப்போ அது ஒருமை பன்மை மாற்றி கொடுக்கக்கூடாது, அது கரெக்டாக போடணும். பறவைகள் பறந்தனர், பறவைகள் பறந்தனர் இது வந்து உயர்திணைக்கு போடணும். இதை தூக்கி அக்ரிணைக்கு போட்டிருக்காங்க. பறவைகள் பறந்தன அப்படிங்கிறது தான் வரும். அடுத்து வந்து மரபு தமிழ் காலம், இதை பொறுத்தவரையிலையும் நேற்று மழை பெய்யும், அதாவது நேற்று மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலம்னா என்னது, நிகழ்காலம் இறந்த காலம், அதை மாற்றி போட்டிருப்பாங்க. அப்போ நேற்று மழை பெய்தது, நேற்று வருவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, நேற்று வந்தேன் அப்படின்னு தான் கரெக்ட். இதெல்லாம் படித்தாவே அப்படி கொஸ்டினை ரீட் பண்ணாவே நம்ம போட்டலாம் கரெக்டாக. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான்.
இருக்கின்றன, இருக்கின்றது அப்படிங்கிறது. இப்போ ஒருமை பன்மை பிழை நீக்கிறது கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான் அப்படின்னு தான் நம்ம வரணும். அப்போ கபிலன் அப்படிங்கிறது ஆண்பால் இங்கே பேஸ் பண்ணியிருக்கிற அந்த கொஷின் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இப்போ கபிலன் அப்படின்னா அவன் ஒருமை, அது இருக்கிறான் தான் வரணும். இருக்கின்றார்கள்லாம் பன்மையை போடக்கூடாது. இருக்கின்றன அப்படின்னு அந்த பலவின் பாலில் வரதெல்லாம் போடக்கூடாது. இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்றன் பால், அதெல்லாம் வரக்கூடாது. இப்போ ஒருமை பன்மை கரெக்டாக அந்த ஆண்பால் பெண்பால் அதுக்குள்ளது கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும். அடுத்து பாருங்கள், பள்ளி மாணவர்கள் பலர்பாலில் வருது. பள்ளி மாணவர்கள் அறிவியல் சுற்றுலா செல்ல திட்டமிடுகிறார்கள். மாணவர்கள் அப்படின்னா அது பன்மையில் இருக்குது. அப்போ பயனிலையும் பன்மையில் தான் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த பலர்பால் அந்த பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மாலையில் சூரியன் மறைந்தது. இது வந்து ஒன்றன் பால், அது இது அப்படின்ற மாரி. அது உயிர் உள்ள, அதாவது விலங்கு இதெல்லாம் அது வரும். உயிரற்றவை அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஒன்றன் பாலில். பலவின் பாலில் அந்த இது கூட்டமாக சேர்ந்ததெல்லாம் அந்த இது. இப்போ சூரியன் அப்படிங்கிறது நம்ம ஒன்றன் பாலில் நம்ம குறிப்பிடலாம். இப்போ மாலையில் சூரியன் அப்படிங்கிறது, சூரியனுங்கிறது ஒரே ஒன்று தான், ஒருமையை தான் குறிக்குது. அது மறைந்தது அப்படிங்கிறது அது கரெக்டு. அடுத்தது பறவைகள் அப்படிங்கிறது பலவின் பாலில் வரும். பறவைகள் பறந்தனர். இப்போ பறவைகள் வந்து தங்கின அப்படின்னு வரும். பறவை வந்து தங்கின, பறவைகள் வந்து தங்கியது. ஸோ இதெல்லாம் வராது, அதுக்கு தான் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, நேற்று வந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இது எதுக்கு? காலத்துக்குள்ளே எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். நேற்று மழை பெய்யும், நேற்று மழை பெய்தது. நேற்று மழை பெய்யும் அப்படின்னா அது எதிர்காலத்துக்கு உள்ளது வந்து இறந்த காலத்துக்கு போட்டிருக்காங்க. காலத்தில் இருக்கிறது மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. நேற்று நான் செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நேற்று செய்தேன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இதெல்லாம் பேசிக் தான், அதை பார்த்துக்கலாம். ஓகே, இளமை பெயர் மரபு தமிழில் இளமை பெயரை பேஸ் பண்ணி உள்ளது என்னான்னு பார்ப்போம். இதில் பாருங்கள், பசுக்கு வந்து பசு கன்று, ஆடு குட்டி, சிங்க குருளை அப்படின்னு தான் நம்ம வர்றோம். சிங்கப்பரல் அப்படின்னு வராது. புலிப்பரல் அப்படின்னு வரும். சிங்கக்குட்டி, மான்குட்டி இதெல்லாம் வரும். ஆனால் சிங்கக்குட்டின்னு வராது. சிங்கக்கன்று இதுவும் தப்பு. அப்போ சிங்கக்குருளை அப்படிங்கிறது தான் இந்த இளமை பெயரில் இது கரெக்டாக வரும். ஸோ இந்தமாரி கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது நியூ தமிழ் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம பார்ப்போம். ஜிஎஸ்க்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வந்து ப்ளஸ் இன்ட்ரொடக்ஷனோட தெளிவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ப்ளைலிஸ்ட் நம்ம சேனலோட ப்ளைலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அதில் டீட்டெயிலாக இருக்கும். அதுமாரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழுக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டீட்டெயில் வேணும் அப்படின்னா டெலகிராமில் நான் கொடுத்துருப்பேன். டெலகிராம் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அது ஒரு மினிமம் ப்ரைஸ் தான் இருக்கும். அதை வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாருங்கள், ஒளிமரபு பொறுத்தவரையும் நாய் கத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. நாய் கத்தியது அப்படின்னா நாய் குறைத்தது அப்படின்னு தான் வரும். அதேமாரி தான் மரபு வலு, அதுக்கு கொஷின் எப்படி கேட்கலாம், அந்த இது பேஸ் பண்ணி எப்படி கொஷின்னா, மயில் அகவும், குயில் கூவும் அப்படின்னு வரும். குயில் கத்தும் அப்படிங்கிறது. அப்போ இதுதான் தப்பு. கோழி கொக்கரிக்கும் கரெக்டு. கிளி கீச்சிடும் எல்லாமே ஓகே தான். அவங்க மரபு வலு எது, அதாவது வலு அப்படின்னா என்னது, பிழை உள்ளது. இப்போ மரபு சார்ந்த வலு என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. குயில் கூவும்னு போடணும், குயில் கத்தும் அப்படின்னு போட்டிருக்காங்க, அதுதான் தப்பு. அப்புறம் வினைமரபு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா, கூடை முடை, சோறு உண், அந்த முடை உண் இதெல்லாம் வந்து இந்த வினை சொற்கள் பேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சோறு அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பக்கத்தில் உண்டான் அப்படின்னு தான் வரணும். முறுக்கு தின்றான் அப்படின்றது, பால் பருகினான், அது நிறைய இருக்குது, அதை பார்ப்போம் டீட்டெயிலாக. மரபு தமிழ் அதில் தொகை மரபை பொறுத்தவரையும் மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, கல் குவியல் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இங்கே பாருங்கள், கல்லோட கூட்டு பெயர் வந்து கற்குவியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ இதை தெளிவாக பார்த்துக்கணும். திணை அப்படின்னு, திணை மரபு தமிழில் திணை மரபு, திணை பேஸ் பண்ணினா உயர்திணையும் அக்ரிணை, அதை வந்து எழுவாய் பயனிலே மாற்றி போட்டிருப்பாங்க. உயிர்திணை அக்ரிணை மாற்றி கொடுக்குறது. அடுத்தது பால் மரபை பொறுத்தவரையிலையும் ஆண்பால் பெண்பால், ஆண்பால் உள்ளது பெண்பால் அந்த எழுவாய் பயனிலையே மாற்றி கொடுக்குறது. அந்தமாரி பலர்பால் ஒன்றன் பால், இந்த 5 இதுக்குள்ளே மாற்றி வரும். அதை நம்ம தெளிவாக போடணும். அதுமாரி காலத்தை பொறுத்தவரையிலையும் நிகழ்காலத்தை எதிர்காலம், அதாவது எழுவாய் பயனிலையை நிகழ்காலம் எதிர்காலத்தை கம்பேர் பண்ணி, ஒன்று எழுவாய் நிகழ்காலத்தில் இருக்கும், எழுவாய் இது பயனிலை வந்து இறந்த காலத்தில் இருக்கும், இல்லை நிகழ்காலத்தில் இருக்கும், அப்படி மாற்றி மாற்றி கொடுக்குறது. ஸோ அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்தணும். இளமை பெயர்களை பொறுத்தவரையிலையும் அது ஆடு கத்துமா, கூவுமா, குறைக்குமா, அந்தமாரி இது கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம
இதெல்லாம் நம்ம தனியாக நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டு அது தெளிவாக அடிச்சிடணும். ஒளிமரபை பொறுத்தவரையும் எப்படி அதை கத்துதா கூவுதா இது வந்து இளமை பெயர்களில் வந்து அந்த சிங்கக்குருளை, புலிப்பரல், அந்தமாரி மான்கன்று அந்தமாரி வருது. ஒளிமரபில் தான் அது எப்படி சவுண்டு கொடுக்குது அப்படிங்கிறத அதை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வினை மரபை பொறுத்தவரையும் எப்படி அதை சாப்பிட்றோம், சோறு உண்டான், முறுக்கு தின்றான், பால் பருகினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வரும். மக்கள் கூட்டம், மாட்டு மந்தை, கற்குவியல், இதெல்லாம் வந்து தொகை மரபு, எல்லாம் ஒன்றா சேர்ந்தது ஒரு செட் ஆஃப் இதை வந்து சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தல் குறியீடுகள் அமையும் இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கா புள்ளி, முற்றுப்புள்ளி இல்லை முழு புள்ளி, அப்புறம் வினா குறியீடு, வியப்பு குறியீடு, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி. அவங்க கொடுத்துருக்கிறதே அதான் கொடுத்துருக்காங்க. கால் புள்ளி அப்படின்னா இதான் இப்படி சொல்லிச்சுறது, அதான் இங்கே இருக்குது பாருங்க கால் புள்ளி. அரை புள்ளி அப்படின்னா மேலே ஒரு புள்ளி வச்சுட்டு இப்படி சாய்ச்சி விட்றது, இது அரை புள்ளி. முக்கா புள்ளினா இப்படி மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி வச்சுருவோம், முக்கா புள்ளி. முற்றுப்புள்ளினா ஒரு புள்ளி வைக்கிறது, முற்றுப்புள்ளி லாஸ்ட்டாக அந்த இங்கே இருக்கிறதெல்லாம் முற்றுப்புள்ளி தான், இது முக்கா புள்ளி. அப்புறம் வியப்பு குறி அப்படின்னா ஆச்சரியக்குறி, இது வியப்பு குறி. வினா குறியீடு அப்படின்னா கொஷின் கேட்குறது. அதுக்கப்புறம் ஒற்றை மேற்கோள் குறி, இங்கே மூவேந்தருக்கு பார்த்தா நம்ம ஒற்றை, அது மேலே இப்படி பண்ணியிருக்கிறதா ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னு சொல்லலாம். 2 வாட்டி இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி. அது எங்கே இருக்குது, இந்த இங்கே இருக்குது பாருங்கள், நிலா ஓடி வாழ்ந்ததில். அப்போ இந்த நிறுத்தல் குறியீடுகள், அந்த குறியீடுகள் என்னென்ன இருக்குது, அது எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் பார்ப்போம். முக்கணி அப்படின்னு ஒரு முக்காப்புள்ளி வருது, அதுக்கப்புறம் மா ஒரு காப்புள்ளி, பலா ஒரு காப்புள்ளி, வாழை அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வருது. இப்போ எந்த இடத்துல காப்புள்ளி வைக்கணும், அரைப்புள்ளி வைக்கணும், முக்காப்புள்ளி வைக்கணும், முழு புள்ளி வைக்கணும், வியப்புக்குறி எங்கே போடணும், அப்புறம் வினாக்குறி எங்கே போடணும், மேற்கோள் குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி எங்கெல்லாம் வரணும், இதெல்லாம் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். இதில் பாருங்கள், சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. யாழினி ஒரு காப்புள்ளி, நிலா ஓடிவா என பாடினாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலா ஓடிவா, அதுக்கு 2 இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. என பாடினாள், லாஸ்ட்டாக வந்து ஒரு முற்றுப்புள்ளி முழு புள்ளி வச்சுருக்காங்க. மற்றெல்லாம் பாடினாள் அப்படின்னு கொஷின் மார்க் ஒரு தப்பு. நிலா ஓடிவா அது நடுவில் மார்க் பண்ணவே இல்லை, இதுலேயும் மார்க் பண்ணல, ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க. யாழினி நிலா அப்படின்னு இது காப்புள்ளி வச்சுருக்காங்க. பார்த்தாவே இதுதான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். பட் ஒரு சில கொஷின்ஸ் மேபி அடுத்த ஜென்ரல் தமிழில் சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. கொஞ்சம் யோசிக்கிற மாரி, ரொம்ப யோசிக்கிற மாரி இருக்காது கண்டிப்பாக. பட் கொஞ்சம் தெளிவாக நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா அதையும் நம்ம நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த கொஷின், அடுத்த டாபிக் பாருங்கள். இப்போ இந்த புள்ளிகளில் இதை தெரிஞ்சுக்கணும். காப்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காப்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, வியப்புக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி. பல்துறை சார்ந்த கலைச்சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். கலைச்சொற்களுக்கு அதுக்கு மீனிங் என்னான்னு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கலைச்சொற்கள்லாம் என்ன, ஆங்கிலம் டு தமிழ் அப்படிங்கிறது வேறு, கலைச்சொற்கள் அப்படிங்கிறது வேறு. கலைச்சொற்கள் அப்படின்னா இப்போ ஏதோ டெக்னிக்கல் வேர்டு அந்தமாரி நம்ம சொல்லலாம். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா அதுக்கு கலைச்சொல் என்னது, மீத்திறன் கணினி. பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது அதுக்கு கலைச்சொல் வந்து பார்த்திங்கன்னா உயிரி தொழில்நுட்பம். நேனோ டெக்னாலஜி அப்படின்னா மீனூன் தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களே கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு, சர்ச் என்ஜின், தேடுபொறி. அவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த கலைச்சொற்கள் கேட்போம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அறிவியல் சார்ந்தது, கல்வி சார்ந்தது, மருத்துவம் சார்ந்தது, மேலாண்மை சார்ந்தது, சட்டம் சார்ந்தது, புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம். இதெல்லாம் புது புக்கில் இருக்கிறது, பழைய புக்கில் இருக்கிறது. அந்த ஆங்கிலம் டு தமிழ் அந்த கலைச்சொற்களும் கொடுத்துருப்பாங்க. இது ஆங்கிலம் டு தமிழ் பிறமொழி சொற்கள் எல்லாத்தையும் தெளிவாக நம்ம தொகுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி, இது தகவல் தொழில்நுட்பம் பேஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்கிறதுல நான் நானே போட்டிருக்கேன். அதை வலசை அப்படின்னா மைக்ரேஷன், இது கல்வி பேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வாமை அப்படின்னா மருத்துவம் பேஸ் பண்ணியிருக்கு, அலர்ஜி. மரபணு அப்படின்னா ஜீன், அறிவியல் சார்ந்த இதை கொடுத்துருக்காங்க. கடல் மைல் அப்படின்னா நாட்டிக்கல் மைல், இது புவியியல் சார்ந்ததாக இருக்குது. இப்போ கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்ன, மீத்திறன் கணினி. பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். இந்தமாரி அந்த இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்து அதுக்கு கலைச்சொல்லை தெரிவு செய்க அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது யூனிட் 5 பொறுத்தவரையும் வாசித்தல், அப்புறம் புரிந்து கொள்ளும் திறன், ரீடிங், அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் த எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றத இங்கிலீஷில் நம்ம சொல்லலாம். 15 கொஷின்ஸ் இருக்குது. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்துதல். அது செய்தியிலேருந்து வரும், செய்தித்தாள்லேருந்து கேட்கலாம்,
தலையங்கம், முகப்புச் செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கரெக்டாக வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்கிற திறன் நமக்கு இருக்கா அப்படின்றத இந்த தலைப்பு மூலமாக செக் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் வரும் கொஷினு. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு. அது 23லேருந்து 27, மொத்தம் ஒரு 4-5 கொஷின் இந்த பேராகிராஃப்லேருந்தே வந்துடும். 27 வரலையும் இருக்கும், 26 வரலையும் இருக்குது, நான் கொடுத்துருக்கேன். ஓகே, பாருங்கள். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும், அதற்கு துணை புரிவத நூலகங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் அப்படிங்கிற பல வகை இருக்குது. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். இவை தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளாக கொண்டது, பரப்பளவு 8 ஏக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நூலகம் சார்ந்த அந்த இதில் வரும். இதில் பாருங்கள், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எங்கன்னு கேட்குறாங்க. பல்வேறு துறை சார்ந்த நிறையா டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி புக்ஸ்லாம் நமக்கு எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத கொஸ்டின் நூலகத்தில் கிடைக்கும். இங்கே பாருங்கள், பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் தேடி படிக்க வேண்டும், அதற்கு துணை புரிவன நூலகங்களே, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது நூலகங்கள். அப்போ அந்த வார்த்தையை தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஈஸியாக அடிச்சிருக்கோம். அடுத்து பாருங்கள், கிராமங்களில் இயங்கும் நூலகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஊர்ப்புற நூலகம். ஊர்ப்புறம் தான் கிராமப்புறம்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நூலகங்கள் மாவட்ட நூலகம் இருக்குது, கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் இப்படின்னு நிறைய வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிளை நூலகம்னா ஒரு அதுக்கு கிளை, அது சப்டிவிஷனாக இருக்கும். மாவட்டம்னா மாவட்டத்தில் இருக்குது, ஊர்ப்புறம் தான் கிராமப்புறத்தில் இருக்குது. அப்போ கிராமப்புறங்களில் இயக்கும் நூலகம் என்னென்னா ஊர்ப்புற நூலகம் தான் கரெக்டான ஆன்சர். சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 2வது பெரிய நூலகம், ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம். இவை தரைத்தளத்தோடு 8 அடுக்குகள் இருக்குது, இதன் பரப்பளவு 8 ஏக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நம்ம படித்தோம்னாவே இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது பெரிய நூலகம் அதுவும் இங்கே இருக்குது. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகமாக சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் அமைந்திருது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃபை தெளிவாக படித்தோம் அப்படின்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தெளிவாக படிச்சுட்டு ஆன்சர் டக்குன்னு பண்ணிட முடியும். இது பேராகிராஃப் உள்ள கொஷின். அடுத்த டாபிக் உவமை தொடரின் பொருள் அறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பேசி தான். உவமை அப்படின்னாவே அந்த போல அந்தமாரி ஒரு வார்த்தை வரும். இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள். அது என்னது? ஏமாற்றம் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். வடிவேல் காமெடி கூட இதில் இருக்குது. இப்போ இலவு காத்த கிளி போல், அந்த இலவம் பஞ்சு அது பக்கத்தில் அந்த கிளி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அது வெடித்து அது பழமாக வெடித்து நமக்கு அது சாப்பிட்ற மாரி. பட் ஆனால் அது வெடித்து அது பஞ்சாக பறந்து போயிடும். அப்போ இலவு காத்த கிளி போல் அப்படின்ற ஒரு சொற்றொடரில் விளக்கம் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அந்த கிளி ஏமாந்து போகிறது. அடுத்து எலியும் பூனையும் போல். எலியும் பூனை எலியை பார்த்தோன்னா ஓடி துரத்தி அதை பிடிக்க பார்க்கும். ரெண்டுக்கும் பகையாக தான் இருக்கும். இப்போ எலியும் பூனையும் போல் இதில் அந்த ஓமை என்ன பொருளை விளக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பகைமை. நகமும் சதையும் போல் அப்படின்னா அது நட்பு இல்லை ஒற்றுமை அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்கள், இந்த டாபிக் முடிஞ்சிச்சா? இப்போ ஓமை தொடரின் பொருளறிக, அந்த போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அப்புறம் மரபு தொடரின் பொருளறிதல், இதுவும் அதேமாரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த போல அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. இல்லை பாருங்கள், மரபு தொடரின் பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. கொடிகட்டி பறத்தல். அப்போ கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா என்னது? புகழ்பெற்று விளங்குதல். கொடிகட்டி பறக்கிறோம், அதுக்கு பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். புகழ்பெற்று விளங்குதல். முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக அப்படின்னு சொல்கிறாங்க. முதலை கண்ணீர்னா முதலை கண்ணீர், சும்மா முதலை கண்ணீர் விடாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுமாரி முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை. கொடிகட்டி பறத்தல், உன்னோட புகழ் கொடிகட்டி பறக்குது இப்போ அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்தமாரி தான் புகழ் கொடிகட்டி பறக்குது அப்படின்னு சொல்கிறது புகழ் பெற்று விளங்குதல். பச்சை பொய், ரொம்ப பச்சை, நம்ம சொல்கிறதெல்லாம் பச்சை பொய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிங்கும்போது பச்சை பொய் அப்படின்னா முற்றிலும் பொய். இதெல்லாம் மரபு தொடரின் பொருள் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் போலங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், இதில் போலங்கிறது இருக்காது, அவ்வளோதான். இப்போ மரபு தொடரின் பொருளறிதல் அப்படிங்கிறது அதுக்குள்ள எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. பழமொழிகள் பொருளறிதல். பழமொழிகள் என்னது? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இந்த பழமொழி கூறும் பொருள் என்னான்னு கேட்குறாங்க. என்னது? நன்றி மறவாமை. அப்போ உப்பு, அதாவது உனக்கு உப்பிட்டவனை உள்ளளவும் நினை அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு உதவி பண்ணவனை நீ உன் மனசுக்குள்ளே வச்சு நினை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நன்றி மறவாமை. அடுத்தது, தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். பழமொழி விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இது லாஸ்ட் குரூப் 4
கொஷின் நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. அடுத்தது கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா, இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்வு செய்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம நிறைய பாவங்கள் செஞ்சுட்டு கங்கையில் போய்ட்டு தலையை அந்த தண்ணிக்குள்ளே விட்டு மூழ்கி வெளியில் வந்தோடனே நம்ம பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அது தப்பு. அது ஒரு பழமொழியாகவே சொல்லியிருக்காங்க. என்னது, பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை, பாவனை பண்ணிட்டோம்னா அது பரிகாரம் இல்லை அப்படின்ற மாரி. கங்கையில் போய் மூழ்கிட்டு வந்தால் நமக்கு அந்த உள்ள பாவங்கள்லாம் போயிடும் அப்படின்றதெல்லாம் கட்டுக்கதை. கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு இப்பழமொழி உணர்த்தும் பொருள் என்னது, பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை. இதுதான் பழமொழிகள் பொருளறிதல். அடுத்த யூனிட் 6 அலகு 6 எளிய மொழிபெயர்ப்பு. 5 கொஷின்ஸ் இதில் கேட்குறாங்க. ஏன்னா அது ஆங்கிலம் மற்றும் பிற சொற்களுக்கு, அதாவது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிறமொழி சொற்களை தான் அயற் சொற்கள்னு சொல்லுவோம். அது டு தமிழ் ஆல்ரெடி நம்ம முன்னால் பார்த்தோம். இப்போ ஆங்கிலம் டு தமிழ், அதில் மெயினாக இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். ஏன்னா அது பென் டிரைவ், இதெல்லாம் இவங்க கொடுக்கல, ஆன்சர் கொடுக்கல, நான் அதை எழுதியிருக்கேன். பென் டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்றத கேட்பாங்க. பென் டிரைவ்னா விரலி, பிரிண்டர்னா அச்சுப்பொறி இயந்திரம், கம்ப்யூட்டர்னா கணினி, கீபோர்டுனா விசைப்பலகை. ஆவணங்களின் தலைப்பு கோப்பு, கடிதங்கள், மனுக்கள். அதாவது இந்த கோப்புகள், கடிதங்கள், மனுக்களை இதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். இதன் மூலிமா மொழிபெயர்ப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னது, இமெயில். இதில் நேரான தமிழ் சொல்ல கேட்குறாங்க, புக் அப்படிங்கிறது தான் கரெக்டானது, மின் நூல் அப்படின்ட்டு. இமெயிலில் மின் அஞ்சல் அப்படின்றது வரும். மற்றதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இமெயில் அப்படின்னா மின் அஞ்சல் இங்கே இருக்குது, புக்கு இது கரெக்டாக இருக்குது, அது மட்டும் தான் மேட்ச் ஆகுது. மேகசின் அப்படின்னா மின் இதழ்கள், லைப்ரரி அப்படின்னா மின் நூலகம். ஓகே, அடுத்த பாருங்கள், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். காலிங் பெல், அதுக்கு தமிழ் சொல்ல என்ன அப்படின்னு கேட்குறாங்க, அழைப்பு மணி. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கிராப் அப்படின்னா என்னது, செதுக்கி. ஃபோல்டர் அப்படின்னா உரை. அப்புறம் கர்சர் அப்படிங்கிறது சுட்டி, இந்த லேப்டாப்பில், கம்ப்யூட்டரில் இதை நம்ம பார்ப்போம். ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. இப்போ ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் அதை கண்டுபிடிக்கிறோம். கலைச்சொற்கள் அப்படிங்கிறது அது டெர்மினாலஜி, ஒரு பர்டிகுலர் இது சயின்ஸு, இது கல்வி, எஜுகேஷன் இதை பேஸ் பண்ணி உள்ள டெர்மினாலஜி வரும், மருத்துவம் சார்ந்ததெல்லாம். அடுத்தது யூனிட் 7. யூனிட் 6ல் 5 கொஷின் தான், ஜஸ்ட்டு இந்த மொழிபெயர்ப்பு தான், ஆங்கிலம் டு தமிழ், அது 5 மார்க் கொடுத்துருக்காங்க. யூனிட் 7ல் பொறுத்தவரையிலையும் நம்ம வழக்கமாக படிக்கிறதான். இது என்னது, இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிறது 15 கொஷின் கேட்குறாங்க. இதில் 20 அதிகாரம் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. 20 அதிகாரம் இருக்குது, அறநூல்கள் பேஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தொன்மை, தமிழ் சிறப்பு, தமிழ் மொழிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ் பணி தொடர்பான செய்திகளை பொறுத்தவரையிலையும் இந்த 3 பேரோட தமிழ் பணியை தெரிஞ்சுக்கணும். தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவநேய பாவனர், அவர் இந்த அகர முதலை திட்ட இயக்குனராக ஒர்க் பண்ணியிருப்பார். பாவலரேறு பெருஞ்சித்தனார், போப்பு, வீரமாமுனிவர். அப்புறம் தமிழ் சான்றோர்களை பொறுத்தவரையிலையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். இதில் பாரதியார் வராது, பாரதியார் வந்து ஐஎன்எம்மில் படிப்போம். ஐஎன்எம்மில் இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் இந்த தமிழ்நாடு விடுதலைக்காக போராட்டப்பட்டவர்கள், அதில் வந்து பாரதியாரை நம்ம படிப்போம், அதனால் இதில் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. டி.கே. சிதம்பரநாதர், அப்புறம் குன்றக்குடி அடிகளார், இதெல்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க, பட் நியூ புக்கில் இருக்குது. கண்ணதாசன், காகிதமில்லர், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், முடியரசன், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்தது தான், நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். அதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பழைய இதில் நம்ம போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் ஒளி நியூ புக்கில் இருக்கும். கீவா ஜெகநாதர், இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் நியூ புக்கில் இருக்குது, இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. உருத்திரங்கண்ணனார், நாமக்கல் கவிஞர். உருத்திரங்கண்ணனார் சங்ககால இலக்கியங்கள் நூல்கள் வருவார், அது நாமக்கல் கவிஞர் ஆல்ரெடி இருந்தவர் தான். ஸோ இதுதான் டீட்டெயிலு. இப்போ அடுத்தடுத்த வீடியோ நமக்கு எப்படி வரப்போகுது அப்படின்னா, இப்போ பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அப்படின்னா இதில் ஒரு 240 கொஷின் பக்கம் இருக்குது. அது எங்கெங்கிறது நம்ம ரெஃபர் பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழில் 42 கொஷின் பேப்பர் 2012 2024 குரூப் 2 அது வரலையுமே 42 கொஷின்ஸ் நடந்திருக்கு. அந்த 42 கொஷின்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணுவோம். அதேமாரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்தவரை 2021 அந்த 21 லாஸ்ட்டு இல்லாட்டி 22ன்னு வச்சுக்கலாம், 22 to 2024 அப் டு டேட். இந்த டெக்னிக்கல் எக்ஸாம் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு.
ஸோ அது வரலையும் ஒரு 42 கொஷின் பேப்பர் இருக்குது. அதை நம்ம கலெக்ட் பண்ணி இது எல்லாமே இந்த டாபிக் கீழே அதுலேருந்து நம்ம ரெஃபர் பண்ண தான் இந்த அங்கங்கே நான் சாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 99% எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் அவைலபிளாக இருக்குது எல்லா டாப்பிக்கும். நம்ம அதை தொகுத்து இதை டாபிக் வைஸாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அடுத்தடுத்த ஒவ்வொரு இதாக நம்ம வரப்போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைசிஸ் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே டெலகிராம் லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டெலகிராமில் போய்ட்டு சர்ச்சில் விஸ்டம் கிருஷ்ணா அகாடமி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே அதில் வரும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப் வேணுங்கிறவங்க ஜென்ரல் தமிழுக்கு நான் 1 வீக் அதாவது டிசம்பர் எண்டுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும். ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் இந்த ஜென்ரல் தமிழ் அந்த இதில் வந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துங்க. நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க ஜென்ரல் தமிழ் பேஸ் பண்ணி உள்ள பிடிஎஃப் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் நான் ஃபர்தர் அப்டேட் கொடுத்துருப்பேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரையும் நம்ம அதாவது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும், தமிழ் மீடியத்துக்கும் அதே தான். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும், பைலிங்குவல் தான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. அப்படிங்கும்போது அது டாபிக் வைஸாக எல்லா டாப்பிக்கும் அவைலபிளாக இருக்குது. ஜிஎஸ்க்கு அதுமாரி மேக்ஸுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த டீட்டெயில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுமாரி டெலகிராம்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வேணுங்கிறவங்க மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டீங்க, அதனால் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம டாபிக் வைஸாக பார்ப்போம். அதுமாரி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் 1 by 1 அடுத்தடுத்து நம்ம கவர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.